அட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்தரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல கைலை மலையானின் திருவருளால் கைலாய பரம்பரை என்று சொல்லக்கூடிய கைலை மலையிலிருந்தே பயிற்றுவிக்கப்பட்ட பாடமாகிய இந்த பதி பசு பாச ஞானம் சிவபெருமானே ஸ்ரீகண்ட பரமசிவராக நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் செய்து அதற்கு பிறகு சனத்குமாரர், சத்தியஞான தரிசினிகள், பரஞ்சோதி முனிவர், மெய்கண்டார், அருள்நந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம் என்று பல்வேறு குருநாதர்களை தாண்டி இன்று நாம் இந்த பாடத்தை படிக்கின்றோம் என்றால் இந்த கைலாய பரம்பரை என்கின்ற மிகப்பெரிய ஒரு தெய்வ மரபிலே நாமும் ஒரு உறுப்பினராக சேர்ந்து விட்டோம். நம்முடைய உறுப்பினர் ஜூனியர் உறுப்பினரா சீனியர் உறுப்பினரா தெரியாது. ஆக நம்மோடு உறவில் இருக்கின்றவர்கள் யார்? அது பரமசிவம் வரைக்கும் போகின்றது. இதுதான் உண்மையான பரம்பரை. இந்த உடல் பரம்பரைக்கு நாம் என்ன சொல்லுகின்றோம்? என்னுடைய அப்பா பெயர், என்னுடைய அப்பாவின் அப்பா பெயர், அவருடைய அப்பா பெயர் நமக்கு தெரியாது. அவ்வளவுதான் நம்மளுடைய உடல் பரம்பரை. இந்த ஞான பரம்பரை கைலாயத்திலிருந்து அகச்சந்தான குரவர்கள், புறச்சந்தான குரவர்கள், ஆதீன குருமார்கள், ஆசிரியர்கள் என்று இன்று நமக்கு கிடைத்திருக்கின்றது. பெருமானுக்கு இதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த சைவ சித்தாந்த சுடர் பாடம் மொத்தம் 15 அலகுகள் கொண்டது. 15 சாப்டர் அல்லது 15 யூனிட் கொண்டது. 15 யூனிட்டுகளிலே 10 யூனிட் நாம் பாடம் நடத்தி முடித்து விட்டோம். முதல் 5 யூனிட்டுகளில் தேர்வு 1 வைத்துள்ளோம். அடுத்த 5 யூனிட்டுகள் தேர்வு 2க்கான கேள்வித்தாள் நேற்று வெளியிட்டிருக்கின்றோம். குழுவிலே அதன் லிங்க் இருக்கிறது. மாணவர்கள் அது உள்ளே சென்று என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுடைய நோட்டிலே குறித்து கொண்டு அதற்கு பிறகு இந்த பாடங்களையும் பலமுறை படித்து அத்துணை வகுப்புகளின் வீடியோக்களும் இந்த சிவான்மா சேனலிலே பிளேலிஸ்டில் இருக்கிறது. மலேசியா சைவ சித்தாந்த சுடர் பேட்ச் 1 என்கின்ற பிளேலிஸ்டில் அத்துணை வீடியோக்களும் இருக்கின்றது. முதல் வகுப்பு கூட நீங்கள் கேட்கலாம், வரிசையாக கேட்கலாம். அப்படி கேட்டு 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 நீங்கள் இந்த பாடத்தை, இந்த ஞானத்தை தெளிவாக பெற்று பிறகு அந்த கேள்விகள் என்ன கேட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பதிலை நீங்கள் எழுதினால் ஒரு 2 அல்லது 3 நிமிடங்களில் தேர்வு எழுதிவிடலாம். மற்ற தேர்வுகள் எல்லாம் 3 மணி நேர தேர்வு, 2 மணி நேர தேர்வு. சைவ சித்தாந்த சுடர் தேர்வு 2 நிமிட தேர்வு அல்லது 3 நிமிட தேர்வு, அவ்வளவுதான். அதுவும் பார்த்தே எழுதலாம். ஓப்பன் புக் எக்ஸாம். மனதிலே எதையும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. அறிவிலே புரிந்திருந்தால் போதும். அப்படிப்பட்ட இந்த பாடத்திலே நாம் இன்று புதிதாக 11வது அலகு சிந்திக்க இருக்கின்றோம். சைவ சித்தாந்த சுடர் பயிற்சி வகுப்பு பாட வரிசையில் 11வது அலகாக நமசிவாய என்ற வார்த்தையில் வரும் ம என்ற மாயையை பற்றி சிந்திக்கின்றோம். இந்த நமசிவாய என்ற 5 எழுத்து தான் நம்முடைய பாடத்தின் மொத்த சிலபஸ். சைவ சித்தாந்தம் என்று எந்த நூல் சொன்னாலும், எந்த ஆசிரியர் நடத்தினாலும், எந்த நாட்டிலே நடத்தினாலும், எந்த யுகத்திலே நடத்தினாலும், இந்த கலியுகம் இல்லை, இதற்கு அடுத்த யுகத்திலே நடத்தினாலும் சிலபஸ் இவ்வளவுதான். ந என்ற திரோதான சக்தி, ம என்ற மலங்கள், சி என்ற சிவம், வ என்ற அருளும் சக்தி, ய என்ற உயிர்கள். இது தவிர இந்த பிரபஞ்சத்தில் வேறு எதுவும் இருந்ததில்லை, வேறு எதுவும் இப்போதும் இல்லை, வேறு எதுவும் எக்காலத்திலும் வராது. அவ்வளவுதான். இந்த ந ம சி வா ய என்கின்றதிலே ந என்பது நம்மளுடைய தாயாகிய சக்தியை குறிக்கிறது. வ என்கின்ற எழுத்தும் நம்முடைய தாயாகிய சக்தியை குறிக்கின்றது. அவள் நம்மை பக்குவப்படுத்தும் பொழுது அவளை ந என்ற திரோதான அம்மா என்று சொல்லுகின்றோம். திரோணா அம்மா, திரோதானம்மா என்று சொல்லுகின்றோம். அவளுடைய பெயர் திரோதானம்மா. நாம் பக்குவம் அடைந்து விட்டோம் என்றால் அதற்கு பிறகு நம்மை இறைவனுடன் சேர்ப்பிக்கின்ற அருள் சக்தியாக அவளே மாறி, வேற புதிதாக இன்னொருவர் வரவில்லை, இவளே அம்மாவாக மாறி என்னுடைய கையிலே இந்த பக்கம் வெண்மையாக இருக்கிறது, இந்த பக்கம் கருமையாக இருக்கிறது. இரண்டும் என்னுடைய கைதான். 2 பக்கம், 2 sides of the same coin. Day and night, dark and light. அதுபோல
நம்மை மறைத்து இந்த உலக இன்பத்திலே அழுத்தி அதை அனுபவிக்க வைத்து அது போதும் 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 என்று நாம் நொந்து போகின்ற அளவுக்கு அந்த வாழ்க்கையை நமக்கு கொடுக்கின்றவளுக்கு பேரு திரோதான அம்மா என்று பெயர். இதெல்லாம் புரிந்துவிட்டது எனக்கு. இந்த உடல் ஒரு நாள் அழிந்துவிடும், நான் ஒரு நாள் இறந்து விடுவேன், என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் எல்லாம் என்னிடம் வராது, என்னுடைய உறவுகள் எல்லாம் என்னுடன் வராது, என்னுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், கூகுள் பே எதுவுமே என்னுடன் வராது, என்னுடைய மனைவி கூட என்னுடன் வரமாட்டார்கள், என்னுடைய தாயார், தந்தையார், குழந்தைகள், என்னுடைய பேர குழந்தைகள், என்னுடைய உற்றார் உறவினர் ஒருவரும் என் கூட வரமாட்டார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த 55-60 ஆண்டு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கின்றான் இறைவன். புத்திசாலிகள் சீக்கிரம் புரிந்து கொள்வார்கள், முட்டாள்கள் மெதுவாக புரிந்து கொள்வார்கள். ஆக இந்த புரிந்து கொள்ள வைக்கின்ற தாய்க்கு பெயர் திரோதான தாய் என்று பெயர். அம்மா இதை நான் புரிந்து கொண்டேன், எனக்கு நல்ல வழியை காட்டுங்கன்னு சொன்ன பின்னாடி இங்கே வா, இங்கே தான் போகணும் அப்படின்னு நம்மை கூட்டி செல்பவர் அருள் சக்தி என்கின்ற வா. நமசிவாய என்கின்றதிலே இந்த 2 எழுத்துக்களும் நம்முடைய தாயை குறிக்கின்றது. அடிக்கின்ற தாய், அணைக்கின்ற தாய்ன்னு எளிதாக வைத்துக் கொள்ளலாம். மீத 3 எழுத்துக்கள் சி என்பது சிவம், ம என்பது மலம், ய என்பது உயிர்கள். இந்த பாடத்திலே நாம் மலத்தை பற்றி படித்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு முந்தைய அலகு, அதாவது 10வது அலகு, யூனிட் 10, பஞ்சபூதங்களின் தாத்வீகங்கள் என்று படித்தோம். பஞ்சபூதங்கள் 5, ஐம்பூதங்கள் என்று சொல்லுவோம். இந்த ஐம்பூதங்களிலே முதலிலே ஆகாயம், அதற்கு அடுத்தது காற்று, அதற்கு அடுத்தது நெருப்பு, அதற்கு அடுத்தது நீர், அதற்கு அடுத்தது நிலம். ஆகாயம் ஒரு தன்மையை கொண்டது. அடுத்ததாக வருகின்ற காற்று ஆகாயத்தின் தன்மையும் புதிதாக ஒரு தன்மையும் கொண்டது. அடுத்தது நெருப்பு 3 தன்மைகள் கொண்டது. நீர் 4 தன்மைகள் கொண்டது. நிலம் 5 தன்மைகள் கொண்டது. பாரினில் 5ஆய் பறந்தாய் நீயே, நீரினில் 4ஆய் நிகழ்ந்தாய் நீயே, தீயினில் 3ஆய் திகழ்ந்தாய் நீயே என்பது நம்முடைய அருளாளர்களின் வாக்கு. அந்த அடிப்படையில் நாம் அந்த பஞ்சபூதங்கள் என்று 5 மட்டும் சொன்னாலும் அந்த 5ம் வெளியிலே அது இருக்கின்றது என்று இல்லை, வெளியிலே பெரிதாக இருக்கின்றது. அதுதான் அண்டம் என்று பெயர். அண்டா என்று சொல்வார்கள். பெரிய பாத்திரத்தை அண்டா என்று சொல்வார்கள், சின்ன பாத்திரத்தை குண்டா என்று சொல்வார்கள் தமிழகத்திலே. ஆக அண்டாவாக அண்டமாக விரிந்து பெரிதாக விரிந்து இருக்கின்ற பஞ்சபூதங்கள் அதையெல்லாம் சுருக்கி 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 இந்த பூமியிலே 2/3 பங்கு கடல் என்று நமக்கு தெரியும், படித்திருக்கின்றோம். இந்த 2/3 பங்கு கடலை, நீரை அப்படியே சுருக்கி 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 கொண்டு வந்தாக்க ஒரு சம் லிட்டர்ஸ், 10 லிட்டர்ஸ், அது போல ஒரு லிட்டர் கணக்கில் நம்ம உடம்புல சுருங்கி இருக்கிறது. எத்தனையோ 10 மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் 10 லிட்டராக நமக்கு சுருங்கி இருக்கிறது. ஆக விரிந்து இருந்தால் அண்டம், சுருங்கி இருந்தால் பிண்டம் என்று சொல்லுகின்றோம். பிண்டம் என்றால் இந்த உடல். அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்திலும் இருக்கின்றது. அண்டத்திலே நாம் நிலம், மரம், இரும்பு, சில்வர், காப்பர், செங்கல் அப்படிலாம் எப்படி சொல்றோமோ அதுபோல இந்த பிண்டத்திலே இந்த நிலத்தின் தன்மை, சாலிட் ஐட்டம் என்னென்ன இருக்கிறது, லிக்விட் என்று சொல்லக்கூடிய நீர் என்னென்ன இருக்கிறது, டெம்பரேச்சர் என்று சொல்லக்கூடிய, ஃபயர் என்று சொல்லக்கூடிய டெம்பரேச்சர் நம்முடைய உடம்பிலே எந்தெந்த மாதிரி இருக்கின்றது, காற்று என்று சொல்லக்கூடிய காற்று நம்முடைய உடம்பிலே எத்தனை வகையாக இருக்கின்றது, ஆகாயம் என்று சொல்லக்கூடியது, ஆகாயம்னா பெரிய ஸ்பேஸ், அது சுருங்கி 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 வந்த சின்ன ஸ்பேஸ். நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கிறதோ, இங்கே ஸ்பேஸ் இருக்கிறது, இங்கே ஸ்பேஸ் இருக்கிறது, இது உள்ளே ஸ்பேஸ் இருக்கிறது, இது உள்ளே ஸ்பேஸ் இருக்கிறது, இது உள்ளே ஸ்பேஸ் இருக்கிறது, ஒரு டிஷ்யூக்கும் நடுவுல ஸ்பேஸ் இருக்கிறது, ஒரு டிஷ்யூ உள்ள இருக்கிற ஆட்டம்ல ஸ்பேஸ் இருக்கிறது. அது ஸ்பேஸ் இன்றி எதுவும் இல்லை. அதனால்தான் அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்றோம். அந்த ஸ்பேஸ்ல எல்லாம் சிவபெருமானுடைய திரு நடனம் நடராச பெருமானாக ஆடிக்கொண்டிருக்கிறார் என்பதை ஓரளவு ஒரு 0.1% நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார். அவங்க சொல்லியிருக்கிறது 0.1%. இன்னும் 99.9% இனிமே இன்னொரு 100 ஆண்டுகள்ல யாரு நோபல் பரிசு வாங்குறாங்களோ அவங்க தான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிக்க போறாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த ஞானத்தை நம்ம ஆன்லைன்ல 1 மணி நேரத்துல நம்ம படிக்கிறோம். இப்போ அந்த அலகு 10 பஞ்சபூதங்களின் தாத்வீகங்கள்
தத்துவம் என்றால் ஒன்று, அந்த தத்துவத்திலிருந்து தோன்றுகின்ற டிவிஷன் தாத்வீகங்கள் என்று சொல்லலாம். இப்போ மலேசியா என்றால் அது ஒரு நாடு, அதிலே நாம் மாநிலங்கள் சொல்கின்றோம். இந்த மாநிலங்களிலே நமக்கு ஜொகூர் மாநிலம் இருக்கிறது, மலாக்கா மாநிலம் இருக்கிறது, என்ன பேரா மாநிலம் இருக்கிறது, கெடா மாநிலம் இருக்கிறது, கேஎல் இருக்கிறது, கிளந்தான் இருக்கிறது, ஆகிய எத்தனையோ இருக்கிறது. அதுபோல நாம் நீர் பூதம் என்று சொன்னால் அது உடம்புல எப்படி எப்படிலாம் இருக்கு. நிலம் பூதம் என்று சொன்னால் நம்ம உடம்புல நில பூதம் எப்படிலாம் இருக்கு. மெயினான பூதத்தை நம்ம தத்துவம் என்று சொல்லுகின்றோம். அதிலிருந்து பிரிகின்ற அந்த சப்டிவிஷனை தாத்வீகம் என்று சொல்லுகின்றோம். நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணி கத்துக்கணும். தத்துவம், தாத்வீகம். தத்துவத்திலிருந்து தோன்றுவது தாத்வீகம். ஸோ எதிலிருந்து தோன்றுகிறதோ அதற்கு காஸ் என்று பெயர், காரணம் என்று பெயர். எது தோன்றியதோ அதற்கு பெயர் காரியம் என்று பெயர். எஃபெக்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட், காரணம் காரியம். இதுதான் இந்த உலக பிரபஞ்சத்தின் இயற்கை விதி. அலகு 10 பஞ்சபூதங்களின் தாத்வீகங்களில் நிலம், நீர், நெருப்பு ஆகியவற்றை பற்றி பார்த்தோம். சென்ற அலகிலே அதை நாம் பார்த்து விட்டோம். இப்போது அடுத்ததாக காற்று என்கின்ற பூதத்தின் தாத்வீகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். காற்று அப்படின்னா, காற்று வெளியில எங்க இருக்கு? எல்லா இடத்துலையும் இருக்கு. காற்று, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். கார் டயர்ல காற்று இருக்கு, கம்ப்ரஸர்ல காற்று இருக்கு, ஃபேன்ல இருந்து காற்று வருது. அது காற்று என்பது எங்கும் பரவி இருக்கிறது. நம்முடைய உடம்பிலேயும் காற்று இருக்கிறது. நமக்கு தெரிந்ததெல்லாம் காற்று இது வழியாக சென்று இந்த லங்ஸுக்குள்ளே போய் அங்கே போய் ஃபில்டர் ஆகி கார்பன் டை ஆக்சைடு எதெல்லாம் உள்ளே போயிருந்ததோ அது மற்ற தேவையில்லாததெல்லாம் அங்கே லங்ஸில் ஃபில்டர் ஆகிவிட்டு தேவையான அந்த ஆக்சிஜன் மட்டும் இரத்த செல்கள் மூலமாக உடம்பிற்கு எல்லா இடத்திற்கும் போகிறது. இதுதான் நம்ம அனாட்டமியில் படிச்சிருக்கோம். அதை விட இன்னும் அதிகமாக, இன்னும் தெளிவாக, இன்னும் என்னென்னவெல்லாம் இந்த காற்று பண்ணுது. இவ்வளோதானா? இது உள்ள போகுது, இங்கே போகுது, இது வழியா வருது, லங்ஸுக்கு போகுது. லங்ஸில் அது எப்படி இருக்கு? அந்த ஃபில்டர் ஆகுது. ஃபில்டர் ஆகிட்டு அங்கேருந்து வெயின்ஸ் மூலமாக போயிட்டு பிளட்டில் மிக்ஸ் ஆகுது. பிளட் வழியாக அப்படியே எல்லா இடத்துக்கும் போகுது. இதுதான் நம்ம எம்பிபிஎஸ் அல்லது மெடிசின் என்று சொல்லக்கூடிய மருத்துவ முறையிலே நாம் படிக்கின்றது. சைவ சித்தாந்த சுடரிலே நாம் என்ன படிக்கின்றோம் என்றால், இந்த காற்று 10 வேலைகளை செய்கின்றது. 10 விதமாக பிரிந்து 10 டிபார்ட்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுகிறது என்பதை நாம் படிக்கின்றோம். எவ்வளோ ஒரு சிறப்பான படிப்பு பாருங்க. யாருக்காவது உங்களுடைய இளம் வயதிலே உங்களுக்கு மருத்துவ படிப்பு படிக்க வாய்ப்பில்லாமல் போய்விட்டது என்றால் வருந்த வேண்டாம். இது மருத்துவ படிப்பை விட சிறந்த படிப்பு. காற்று என்கின்ற பூதம் 10 தாத்வீகங்களாக பிரிந்து செயல்படுகின்றது. அவற்றை வடமொழியிலே நாம் என்ன சொல்லுகின்றோம்? பிராணன். பிராணன் அப்படிங்கிற பெயரிலே இந்த காற்று, நாம் உள்ளே இழுக்கின்ற இந்த காற்று, கொஞ்சம் காற்று அந்த பிராணன் என்கிற டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனை பார்த்துக்கிறது. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா இது கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட், இது நியூராலஜி டிபார்ட்மெண்ட், இது யூராலஜி டிபார்ட்மெண்ட்னா பிரித்து வச்சிருக்காங்க. மொத்தத்துக்கும் சேர்த்து அதுக்கு ஹாஸ்பிட்டல்னு பேர். ஆனால் உள்ளே போனால் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது, மெடிக்கல் இருக்கிறது, மெடிசின்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இடம் இருக்குது, பில்டிங் செக்ஷன் இருக்கிறது, இன்பேஷண்ட் இருக்குது, அவுட் பேஷண்ட் இருக்குது, எவ்வளவோ இருக்குது உள்ள. இதுபோல் நம்ம காற்று, ஏர் உள்ளே போகுது, ஆக்சிஜன் உடம்பு எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடெலாம் வெளியில் விட்டுறது. இதுதான் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் இங்கே 10 விதமாக இந்த வாயு பிரிந்து 10 வாயுக்கள் எப்போதும் நம் உடலிலே செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. சிவபெருமானுக்கு நன்றி சொல்ல வேண்டும். சிவபெருமானுக்கு இன்று குவிக்கின்ற கை எடுக்கவே கூடாது. அவ்வளோ தூரம் நம்ம நன்றி சொல்லணும். இதையெல்லாம் நாம் கேட்டு செய்யவில்லையா? ஐயா அதை செஞ்சு கொடுங்க, 9 காற்று தான் இருக்குது, 10 காற்று பண்ணி கொடுங்க, 10 வகையான காற்றுக்கள் இருந்தால் தான் என்னுடைய உடம்பு, நான் உயிர் வாழ முடியும், அதனால எனக்கு 10 வேணும் அப்படின்னு நம்ம கேட்டு அவன் கொடுக்கல, தானே முன்வந்து கொடுத்திருக்கின்றான். இதுதான் சிவபெருமானுடைய பெரும் கருணை என்பது. அதனால அவனுக்கு நிகர் எந்த தெய்வமும் எந்த கடவுளும் இல்லை, சிவம் மட்டுமே கடவுள். நம்ம தெரிந்து கொள்ளவில்லை. மற்றவர்கள்லாம் சிவத்துக்கு வழிகாட்டுறதுக்காக இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க, 1000 தெய்வங்கள் இருப்பாங்க.
2000 கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் சிவத்திற்கு வழிகாமிக்கிற சைன் போர்டாகத்தான் இருக்க முடியுமே தவிர தானே சிவம் என்று சொல்லக்கூடிய தெய்வம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்காது, இருக்கவும் முடியாது, வருங்காலத்திலும் இருக்க முடியாது. இந்த காற்று என்பது 10 டிஃபரெண்ட் செக்ஷனா பிரிகிறது. 10 என்பதை நாம் தசம் என்று சொல்லுவோம். தசம், 8னா அஷ்டம், 9னா நவம், 10னா தசம் என்று சொல்லுகின்றோம். தச வாயுக்கள் வடமொழியில, தசனா 10, நம்ம 10 வாயுக்கள் என்று கூட நம்ம படித்துக் கொள்ளலாம். வடமொழி பெயர் பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன் என்று 10 விதமாக 10 வேலைகளை செய்கிறது. இறைவனுடைய படைப்பு பாருங்க. இதுதான் உலகத்திலேயே பெரிய அதிசயம். உங்களுக்கு கூப்பிட்டு விச் ஆர் ஆல் தி ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு கேட்டா, வா, தாஜ்மஹல், ஓகே, வேற என்ன இருக்கு, ஈஃபில் டவர், ஈஜிப்ட் பிரமிட், பாபிலோன் கார்டன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. திஸ் இஸ் த ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டு. ஏர், 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 10 ஏர், 10 டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன், கண்டினியூஸ். கடவுளை திட்டும் போது கூட இந்த 10 நமக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. சிவன் இல்லை என்று சொல்லும் போதும் இந்த 10 வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. சிவனுடைய சிலையை திருடி விற்கும் போதும் இந்த 10 நமக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் என்னங்கிறத பார்க்க போறோம். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம பிராணன், அபானன், வியானன் அதெல்லாம் கொஞ்சம் ஐயா தலை சுத்துற மாதிரி இருக்குன்னா, தமிழ்ல ஓரளவு எளிமையாக இருக்கும், பொருள் நேரடியாக நமக்கு புரியும். ஏனென்றால் நாம் தமிழர்கள் என்பதால். இவை உயிர் காற்று என்று சொல்லலாம். பிராணன் அப்படிங்கிறத உயிர் காற்றுன்னு ப்ரொபோர்ஷனேட்டா எடுத்துக்கங்க. அங்க முதல்ல இருக்கிற வார்த்தை இங்க முதல்ல இருக்கிற வார்த்தையை குறிக்கும். அபானன் என்றால் கழிவு காற்று. கழிவு என்ன, உடம்புல கழிவுகள் சேருது இல்லையா? இப்போ நம்ம சுவாசிக்கிற காத்துல இருந்து நம்ம என்ன பேசணும், ஆக்சிஜன் உள்ள போகும், மீதி அதர் இம்பியூரிட்டிஸ், கார்பன் டை ஆக்சைடு வேற எதுவாக இருந்தாலும் நம்ம வெளியில மூச்சு விடும்போது வெளியில வரும். உள்ள நீங்க நல்ல பர்ஃப்யூமோட இன்ஹேல் பண்ணாலும் வெளியில வர்றது ஸ்மெல்லோட தான் வெளியில வரும், பேட் ஸ்மெல்லோட வெளியில வரும். ஏன்? அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் அது வெளியில எடுத்துக்கிட்டு வர்றதுனால அப்படி இருக்கு. அதனால அந்த காற்றுக்கு கழிவு காற்று என்று பெயர். அடுத்தது தொழில் காற்று. தொழில்னா ஃபங்க்ஷன், கிரியா, ஆக்ஷன், தொழில் காற்று என்று பெயர். இன்னொன்று ஒளி காற்று, ஒளி மீன்ஸ் சவுண்டு, ஒளி காற்று என்று பெயர். இன்னொன்று நிறவு காற்று, மேடு பள்ளம் இல்லாமல் கொஞ்சம் லெவல் பண்ணுற ஒரு காற்று என்று பெயர், நிறவுறது. இன்னொன்று தும்மல் காற்று அப்படின்னு சொல்கிறோமே, இதுக்கு எங்கேருந்து வந்துச்சு காற்று? இப்போ நார்மல் சுச்சுவேஷனில் காற்று இன்ஹேல் ஆகுது, எக்ஸேல் ஆகுது. இப்போ சடன்லி ஏதாவது ஒரு உடம்புல ஒரு டிஃப்ரென்ஸ் வருது, உடம்புக்கு ஒவ்வாத ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா நமக்கே அப்படி. இப்போ இந்த காற்று, இந்த சவுண்ட், இந்த ஏர் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? சிவபெருமான் கொடுத்ததுனால வருது. அதுக்கு பெயர் தும்மல் காற்று என்று பெயர். அப்புறம் விழி காற்று. வெளியே நகர்த்துறதுக்கு, வெளி எதில் நகருது? ஃபேன் போட்டிருக்கிறோமா, மோட்டார் இருக்கா, எப்படி இது நகருது? எப்படி நகருது? எப்படி மேலே போகுது, எப்படி கீழே போகுது? எப்படி அது எப்போதுமே வெட்டாவே இருக்கு, காஞ்சி போகாமல் இருக்கு? இது காஞ்சி போயிடுது, நம்ம க்ரீம் போட்டுக்கிறோம், ஆனால் இது காய மாட்டேங்குது. அதுக்கு ஏதோ இருக்கு. ஏதாவது ஒரு டஸ்ட்டோ இல்லை ஏதோ ஒரு இம்பியூரிட்டிஸோ இல்லை ஒரு பூச்சியோ வந்தால் அந்த கண் இமை ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது. இமைக்கு எப்படி தெரியும் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு? இமையை க்ளோஸ் பண்ணுறது எது? இப்போ நம்ம காரில் ஒரு டோர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு மெக்கானிசம் இருக்குது. மெக்கானிக்கலாக இருக்கும், இல்லை எலக்ட்ரிக்கலாக இருக்கும், எலக்ட்ரானிக்ஸாக இருக்கும். ஏதோ ஒரு சயின்ஸ் அதில் திறக்கும். ஐலிட்டு மேலே போகுது, கீழே வருது. மேலே போனால் எங்கே போகுது? உள்ளுக்குள்ளே போயிடுதா? இல்லையே. க்ளோஸ் ஆகிருக்கும்போது இப்படி இருக்குது. இப்போ இந்த சர்ஃபேஸ் எல்லாம் எங்கே போகுது? சுருங்கிக்குது. கடவுளை எப்படி இதெல்லாம் டிசைன் பண்ணார் சிவபெருமான்? பெரிய இன்ஜினியராக இருப்பார்னு நினைக்கிறேன். வேர்ல்டு பெஸ்ட் ஆர்கிடெக்ட் சிவபெருமான், வேர்ல்டு பெஸ்ட் இன்ஜினியர் சிவபெருமான், வேர்ல்டு பெஸ்ட் டாக்டர் சிவபெருமான். எப்படியெல்லாம் அதை பண்ணியிருக்காரு? விரல்கள் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஹைட்டில் வச்சிருக்காரு. எல்லாம் ஒரே ஹைட்டில் இருந்தால் என்ன ஆகும்? வேலை செய்ய முடியாது. இந்த விரலில் இந்த ஒரு விரல் இல்லைன்னா இந்த 4 வச்சு எதுவும் பண்ண முடியாது.
இங்கெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக ஃபேஸ் பண்ணுன்றதுனால இதை ஹார்டாக வச்சுருக்காரு, இங்கே கொஞ்சம் சாஃப்டாக வச்சுருக்காரு. ஒரே கையில் ஒரு பக்கம் ஹார்டாக இருக்குது, ஒரு பக்கம் சாஃப்டாக இருக்குது. ஏன் இப்படி? எல்லாம் சிவபெருமானை தான் கேட்கணும், வேற யாரும் கேட்க முடியும்? கிருஷ்ணனை கேட்கறதா, பிரம்மனை கேட்கறதா? வேற யாரையும் கேட்க முடியாது, சிவபெருமானை தான் நம்ம கேட்கலாம். ஆக தும்மல் காற்று, விழிக்காற்று, கொட்டாவி காற்று, யானிங் என்று சொல்லக்கூடிய கொட்டாவி காற்று, இமை காற்று, விக்கல் காற்று, விக்கலா விங்கலா, விக்கல் நினைக்கிறேன், வீங்கல், சாரி, வீங்கல் காற்று, பாண்டவர் மாதிரி இருக்கு, வீங்கல், சாரி, வீங்கல்னா உடம்பு பெருசாகிறது. அதுபோல 10 காற்றுகளாக இது வேலை செய்கிறது. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. காயம் என்றால் உடல், எழுதிக்கங்க. காயம் என்று சொல்வது இந்த உடல், யாக்கை, ஆக்கை, உடல், பாடி, எது சொன்னாலும் காயம் என்று பெயர். மெய், மெய்யின்னு சொன்னாலும் இந்த பொய்யான உடம்பைத்தான் மெய்யின்னு சொல்லுவோம். காயமே இது பொய்யடா, இந்த உடல் பொய், வெறும் காற்று அடைத்த பையடா. ஒரு ஏர் பேக் இல்லைன்னா ஒரு பலூன் எப்படி வெறும் காத்து தான் உள்ள இருக்கோ, அது போல இதுல எல்லா இடத்துலையும் காத்து தான் பரவி இருக்கு. இது ஒரு பொய்யான ஒன்று. என்றோ ஒரு நாள் இதையும் நானும் பிரிந்து விடுவோம். என்னுடைய உயிர் இந்த உடலை விட்டு நீங்கிவிடும். இன்று வருமோ, நாளை வருமோ, நெக்ஸ்ட் மந்த் வருமோ, யாருக்கு தெரியும்? சிவபெருமானுக்கு தான் தெரியும். இது வெறும் காற்றடைத்த பையடா, இது சும்மா பொய்யான ஒரு உடம்படா என்று சித்தர் பாடலின்படி நாம் சுவாசிக்கும் காற்றானது நம் உடம்பில் உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை 10 விதமான காற்றுகளாக எப்படி இயங்குகின்றன என்பதை தெரிந்து கொள்வோம். இது நமக்கு மிகவும் இன்றியமையாதது. நம்ம உடம்புல நம்ம காத்து ரொம்ப முக்கியம். அந்த காத்து நீங்க செல்வந்தராக இல்லாட்டியும், காடி இல்லாட்டியும், வீடு இல்லாட்டியும், பிள்ளை இல்லாட்டியும், கல்யாணம் ஆகாட்டியும் இந்த காத்து ரொம்ப முக்கியம். உலகத்துல உங்களுக்கு எது இல்லைன்னாலும், 3 வேளை சாப்பாடு இல்லைன்னாலும் காத்து ரொம்ப முக்கியம். நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்காம அரசியல் பத்தி தெரிஞ்சிருக்கோம், சினிமாவை பத்தி தெரிஞ்சிருக்கிறோம், ஸ்போர்ட்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கோம், பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கோம், பக்கத்து நாட்டுல இருக்கிறவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கோம். நான் உள்ளே இன்ஹேல் பண்றது, நான் எக்ஸேல் பண்றது, இது என்ன நடக்குதுங்கிறது 99% மக்களுக்கு தெரியாது. நான்சென்ஸ். அதுவே நடக்குது. அது என்னைக்காவது ஸ்ட்ரைக் பண்ணதானே அதை பத்தி நம்ம கவலைப்படுவோம். அது நம்ம என்ன பண்ணாலும் அது நடக்குது. அதனால அதை பத்தி நம்ம கவலைப்படுறது கிடையாது. ஓகே, நமது உடலில் மூச்சு காற்றானது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இந்த காற்று மூக்கு வழியாக நாம் இன்ஹேல் பண்றோம். அது உள்ள போயிட்டு உள்ள தொண்டை வழியாக நுரையீரல் மற்றும் இரத்த குழாய்கள் மட்டும் என்று எண்ணி இருக்கும் நமக்கு இதைவிட நுணுக்கமாக செயல்படும் தச வாயுக்கள் பற்றி அறியும் போது மிக பிரமிப்பாக இருக்கிறது. இப்போ இன்னொரு 1 ஹவர்ல நீங்களாம் ரொம்ப பிரமிப்பாயிடுங்க. ஓ, இவ்வளோ இருக்கா? இது என்ன சைவ சித்தாந்தமா இல்லை அனாட்டமி படிப்பா? இது டாக்டருக்கு படிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்க போறீங்க. டாக்டருக்கு படிக்கிறது மட்டும் இல்லை, நீங்க டாக்டராகவே ஆக போறீங்க. இந்த சிலபஸ், இன்றைய பாடத்தில் எந்த ஒரு வியாதிக்கும் நீங்க டாக்டர்கிட்ட போக வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு இதுலேயே மெடிசனும் இருக்கு, எல்லாம் ஃப்ரீ. இதுக்கு சான்றிதழ் கூட ஃப்ரீ. தசவாயுக்களில் ஏற்படும் குறைபாடுகளை முத்திரைகள் மூலம், முத்திரை என்று சொல்லக்கூடிய அந்த முறை, பல்வேறு முறைகள் இருக்கிறது. எப்படி அலோபதி மெடிசின், ஆயுர்வேதா மெடிசின், சித்தா மெடிசின், ஹோமியோபதி மெடிசின்லாம் சொல்கிறாங்களோ, அதுபோல் இது ஒரு முறை. அதில் அந்த முத்திரையை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முத்திரைகள் மூலம் எப்படி நிவர்த்தி செய்வது என்பதையும் அறிந்து கொண்டால் நமக்கு நாமே மருத்துவராக நோயற்ற வாழ்வை நாம் வாழலாம். நோய் இருந்தாலும் தீர்த்து கொள்ளலாம், இல்லைன்னாலும் இந்த முத்திரைகளை வைத்து நோய் வராமல் காத்து கொள்ளலாம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் என்பார்கள். வியாதி வந்த பின்னாடி அதை போய் க்யூர் பண்ணி ஃபாஸ்ட்டாக க்யூர் பண்ணிட்டேன், சின்ன சர்ஜரியிலேயே பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கிட்டேன்னு சொல்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்போ இந்த முத்திரை வைத்தியத்தின் அடிப்படை என்னன்னா, நமது உடலானது இந்த பஞ்சபூதங்களாகிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த ஆர்டரில் தான் நம்ம சொல்லணும். ஒன்று ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம்னு சொல்லணும். இல்லைன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது. பஞ்சபூதம்னா என்ன? பஞ்சபூதம்னா காற்று, நெருப்பு, நிலம், காற்று, காற்று, அப்படிலாம் தேடி தேடி சொல்லக்கூடாது.
மீன்ஸ் நம்ம உடம்பை பற்றி நமக்கே தெரியலைன்னா, உன் உடம்பை பற்றி உனக்கு தெரியலைன்னா வேற யார் உடம்பை பற்றி நீ தெரிஞ்சு என்ன பண்ண? நம்ம உடம்புல என்ன இருக்கு? அதுதான் கேள்வி. நம்ம உடம்புல காற்று இருக்கு, நீர் இருக்கு, நிலம் இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆகாயம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த ஆர்டர் படி தெரிஞ்சுக்கிறவங்க சைவ சித்தாந்த மாணவர்கள் என்று பெயர். ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதோட குணங்கள் கூடிக்கிட்டே வருது. ஆகாயமா இருக்கும்போது ஒரு குணம் தான் இருக்கு. காற்றாகும்போது 2 குணம் ஆயிடுது. நெருப்பாகும்போது 3 குணங்களை உடையது. நீர் 4 குணங்கள் உடையது. நிலம் எல்லா குணங்களையும் உடையது. 5 குணங்கள் உடையது. இப்போ அப்படி சொல்லணுமா? ஃபர்ஸ்ட் கிரேட் மாணவன், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட், ஃபோர்த் கிரேட், ஃபிஃப்த் கிரேட் அப்படி சொல்லணுமா? பசங்க ஸ்கூல்ல தேர்ட் கிரேட் படிப்பாங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் கிரேட் படிப்பாங்க, அப்புறம் ஃபிஃப்த்து கூட படிப்பாங்க, அப்புறம் செகண்ட் கிரேட் இருக்குது, அப்புறம் ஃபோர்த் கிரேட் இருக்கு. இப்படி தான் ஸ்கூல்ல இருக்குன்னு நான் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டு ஃபிஃப்த் இருக்குன்னு சொல்லுவோம். அதுபோல இந்த ஆர்டரிலே நீங்கள் சொல்லி பழகி கொள்ள வேண்டும். இந்த பஞ்சபூதங்களால் ஒவ்வொரு பூதத்தையும் ஆக்டிவேட் பண்ணும் சுவிட்ச் போல நமது கை விரல்கள் உள்ளன. இந்த விரல்கள்லையே அந்த ஒரு பூதத்துக்கும் உண்டான அந்த ஆக்டிவேஷன் சுவிட்ச். எப்படி ஒரு ஃபேன், லைட் ஏதாவது ஒன்று ஒரு சுவிட்சை அழுத்தணும் அப்படின்னா அது ஓட ஆரம்பிச்சிது. மிகப்பெரிய டர்பைன், மிகப்பெரிய மோட்டார், மிகப்பெரிய ரோலர் எதுவாக இருந்தாலும் அழுத்துறது சின்ன ஒரு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணா போதும். இப்போ ப்ரெஸ் கூட கிடையாது, ரிமோட்டில் பண்ணால் போகிறோம். ரிமோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போகிறோம், இல்லைனா அந்த ஜாய்ஸ்டிக் நகர்த்தினா போகிறோம். இது இருக்கு, நம்ம என்ன பண்ணுறோம்? ஒன்றும் பண்ணுறது, எப்படி நகர்த்தினா போகிறோம். ஆனால் அது எதையோ மாற்றுது. ஒரு அணுகுண்டு போட்டு ஒரு நாட்டையே அழிக்கிறதுனா கூட அப்படி நகர்த்தினா போகிறோம், அங்கே நாடு அழிஞ்சிடும், கண்ட்ரியே அழிஞ்சு போயிடும். அப்படி எப்படி ஒரு சின்ன ஒரு ஆக்டிவேஷனை வச்சு ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டு, ஒரு சின்ன காரியத்திலேருந்து பெரிய காரியம் நடைபெறுகிறதோ, அதுபோல் சும்மா அந்த விரலை எப்படி நம்ம செய்வதன் மூலம் இப்போ நம்ம செஞ்சது சின்னது தான். இது மூலம் பல நன்மைகள். இங்கே இந்த முடி நல்லா வளர்ற அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஒன்னொன்றுக்கும் இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. அக்யூ ப்ரெஷர் மெத்தடில் போனீங்கன்னா அதுக்கு ஒரு பெனிஃபிட். அக்யூ ப்ரெஷரில் இந்த உடம்பு எப்படி இருக்கோ அதுதான் இந்த கை. உங்களுக்கு மூளை சரியாக வேலை செய்யலைன்னா இந்த உடம்புல மூளை எங்கே இருக்குது, இந்த ஏரியாவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்க சும்மா 5 times 10 times அப்படி ப்ரெஸ் பண்ணாக்க மூளை நல்லா வேலை செய்யும். பிரிஸ்காக, ஃப்ரெஷ்ஷாக, ஷார்ப்பாக இருக்கும். முடி நல்லா வளரும். தலை சம்பந்தமானதெல்லாம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் கண் சம்பந்தமானது, அதுக்கப்புறம் மூக்கு சம்பந்தமானது, வாய் சம்பந்தமானது, கிட்னி சம்பந்தமானது. அப்படி இங்கே கீழே இறங்கி உடலில் இறங்குற மாதிரி இங்கே சுவிட்சஸ் இங்கே இருக்குது. சுவிட்ச் போர்டில் நம்ம பார்க்கலாம். அந்த பக்கம் இருக்கிற லைட்ஸுக்கெல்லாம் ரைட் சைடில் சுவிட்ச் இருக்கும். லெஃப்டில் இருக்கிற லைட்டு, ஃபேன், அதுக்கெல்லாம் பெரிய பெரிய மண்டபங்களில் நான் சொல்கிறேன். இந்த பக்கம் இருக்கிற சுவிட்சஸ் இங்கே இருந்திருக்கு. ஏதாவது ஒரு லாஜிக் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சும்மா அப்படி கிறிஸ்கிராஸாக பண்ண மாட்டாங்க. அதுபோல் இறைவன் அதே போல் நமக்கு சுவிட்சையும் அமைச்சு கொடுத்துருக்கிறார். சிவபெருமான் சீஃப் ஆர்கிடெக்ட். நம்ம வீட்டுக்கு இன்டீரியர் டிசைன் பண்ணுறவனுக்கே நம்ம பெரிய கிஃப்ட் கொடுக்குறோம். இந்த பிரபஞ்சத்துக்கு டிசைன் பண்ணியவன், பண்ணுகிறவன், பண்ண போறவன், இது பிரபஞ்சத்தையே ஒடுக்குபவன், பிரபஞ்சத்தையே விரிப்பவன். எவ்வளோ ஒரு திறமைசாலி அவன். நம் தலைவன். நமக்கு ஏதாவது ஒன்றுனா அவன் தான் நிற்பான். எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா என்னுடைய பெற்றோர் வருவார்களோ, பிள்ளைகள் வருவார்களோ, சிவபெருமான் முன்னால் நிற்பார். அப்படிப்பட்ட தலைவனை நாம் தலைவனாக கொண்டிருக்கிறதே நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான். சரி, அதாவது இந்த சுண்டு விரல் என்று சொல்லக்கூடிய சின்ன விரல், இது நீர் என்கின்ற பூதத்தின் அடையாளம். மோதிர விரல் நிலம் என்கின்ற பூதத்தை குறிக்கிறது. நடுவிரல் ஆகாயத்தை குறிக்கிறது. ஆள்காட்டி விரல் காற்றை குறிக்கிறது. கட்டை விரல் நெருப்பை குறிக்கின்றன. இந்த விரல்களில் நம்ம அந்த நிறைய மெத்தட் இருக்கு. ப்ரெஷர் மெத்தட் இருக்கு, அக்யூ ப்ரெஷர் என்று சொல்வார். பஞ்சர் மெத்தட் இருக்கு. பஞ்சர் ஊசியை வச்சு குத்துவார். இந்த இடத்துல இப்படி குத்துனாக்க மூளை நல்லா வேலை செய்யும், இந்த இடத்துல குத்துனா இப்படி இருக்கும், முதுகில் பின் குத்துனா நமக்கு இப்படி வரும் அப்படின்னு. அது அக்யூ ப்ரெஷர் வேற, அக்யூ பஞ்சர் வேற. நான் ஏதோ ஒன்று காமிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் பின் எடுத்து அதே கை அந்த இடத்துல குத்திராங்க. நிறைய மிராக்கிள்ஸ் இருக்குது இதுக்குள்ள. யாரும் முழுவதும் இதை படித்து விடவில்லை. இந்த டெக்னாலஜியை எல்லாரும் படிச்சுட்டாங்களான்னா இல்லை, அருளாளர்களால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். சரி, ஸோ அப்படிப்பட்ட இந்த 10 வாயுக்களின் செயல்பாடுகள், உடலில் எந்த வாயுவின் செயல்பாட்டில் குறை உள்ளதோ அதற்கான முத்திரையை பயிற்சி செய்வதன் மூலம் உடல் வியாதியை சரி செய்து கொள்ளலாம். வியாதி வராமலும் முன்னெச்சரிக்கையாக, ப்ரிவென்ஷனாக காத்து கொள்ளலாம். இப்போது இந்த 10 வாயுக்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். முதல்ல பிராணன் என்கின்ற காற்று,
அல்லதுன்னு போட்டிருக்கேன். அல்லதுன்னா இது அல்லது அது அல்லது அதுன்னு அர்த்தம். நம்ம சொல்லும் பொழுது என்னென்ன 10 காற்றுகள் என்னென்ன இருக்கு அப்படின்னா, பிராணன், சுவாச காற்று, உயிர் காற்று, அப்படிலாம் கவுண்ட் பண்ணக்கூடாது. இது மூணுமே ஒண்ணுதான். இப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம் என்று அர்த்தம். அதனால பார்த்துக்கங்க. அல்லது பிராணன் அல்லது சுவாச காற்று அல்லது உயிர் காற்று, இது முதல் காற்று. இது உயிருடன் கலந்து செயல்படும் காற்று. ரொம்ப 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 முக்கியமானது. இந்த ரெண்டும் எங்க இருக்குன்னு டாக்டருக்கு தெரியாது. 5500 ஸ்லைஸ் ஸ்கேன், எம்ஆர்ஐ கொண்டு வந்தாலும் இதை கண்டுபிடிக்க முடியாது. உயிருடன் கலந்து உயிரை அந்தந்த இடங்களுக்கு நகர்த்துறது அது. உயிர் அதோட இணைஞ்சு அதை நகர்த்துறது உயிர். உயிர் இல்லைன்னா பிராணன் எப்படி நகரும்? ஆக அது ரெண்டு, உயிரை பிராணன் நகர்த்துது, பிராணனை உயிர் நகர்த்துதுன்னா என்ன? ரெண்டு பேரும் இந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் எப்போதும் இவரை பார்த்தா அந்த அம்மா எங்கேயாவது இருக்காங்கன்னு அர்த்தம். ஃபங்க்ஷன்ல அந்த அம்மாவை பார்த்தாக்க ஐயா வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதுபோல இது ரெண்டும் ஒன்றாக இணைந்து செயல்படுவது. இது மேல் நோக்கி இயங்கும், எகெயின்ஸ்ட் கிராவிட்டி. ஐசக் நியூட்டன் இருக்காரு, நியூட்டன் தானே? ஆமா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். எதுவுமே மேல இருந்து கீழே விழுந்துரும், ஏன்னா பூமி இழுக்குது. 8.91 kg அப்படின்னு நினைக்கிறேன். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அது ஒரு பொருளை விட்டோம் அப்படின்னா அப்படியே நிற்க வேண்டியதானே, ஏன் நிற்கிறது இல்லை, கீழே விழுகுது, ஏன்னா பூமி இழுக்குது. ஆனால் இந்த பிராணவாயு பூமி இழுக்கிறதுக்கு மேலேயே ஃபங்க்ஷன் ஆயிடுது, எல்லாத்தையும் தூக்குது. எப்படி ஒரு அருமையான மெக்கானிசம் பாருங்க. யாராவது இந்த குரூப்ல இன்ஜினியர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பொருளை நாம் தூக்க வேண்டும் என்றால் இதுக்கு எவ்வளோ எனர்ஜி வேணும்னா, இந்த பொருள் 1/2 கிலோ பொருளை நாம் தூக்க வேண்டும் என்றால் 1/2 கிலோ எனர்ஜி பண்ணா பத்தாது. 1/2 கிலோ எனர்ஜி பிளஸ் கிராவிட்டி எனர்ஜி டிசைன் பண்ணும்போது அப்படிதான் பண்ணுவாங்க. அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா தான் இது வரும். ஏன்னா இதோட வெயிட் 1/2 கிலோ, பிடிச்சிருக்கிறது ஒரு 9 kg. அதனால அப்படிதான் டிசைன் பண்ணுவாங்க. இப்போ உலகத்துல எல்லாமே எதை தூக்கி போட்டாலும், மேலே பாம்பு வெடிச்சாலும், ஒரு பிளேனே வெடிச்சாலும், ஒரு ராக்கெட் வெடிச்சாலும் கீழே வருது. ஆனா பிராணன் மேலே போகுது. எப்படி அதுவா போகுது? சிவபெருமானின் கட்டளைப்படி போகுது. இது மேல் நோக்கி இயங்கும் காற்று மற்ற 9 வகை வாயுக்களுக்கும், இதுக்கப்புறம் படிக்க போற 9 வகையான வாயுக்களுக்கும் இதுதான் மூலம், தான் பாஸ், அல்டிமேட் பாஸ். இதன் இருப்பிடம் இது இது மெயினா எங்க இருக்கும்? எல்லா இடத்துலையும் இது இருக்கு. பிராணன் இப்போ நம்ம சொல்ற ஒரு இடத்துல மட்டும் கிடையாது. உயிரை எடுத்துக்கிட்டு போகுதுன்னா இப்போ உயிர் இங்க மட்டுமா இருக்கு? அதோடைய ஹோம் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. கைலை துரைசாமியை மலேசியாவில் இருக்கேன்றாரு, ஸ்ரீலங்காவில் இருக்கேன்றாரு, கந்தர்வக்கோட்டையில் இருக்கேன்றாரு, வேற எங்கேயோ 4 விழாவில் இருக்கேன்றாரு. எங்கே இருந்தாலும் கந்தர்வக்கோட்டைக்கு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். கந்தர்வக்கோட்டைக்கு கைலை ஐயாவோட லிமிட்டேஷன் என்ன? கந்தர்வக்கோட்டையில் இருந்தால் கந்தர்வக்கோட்டையில் தான் இருக்க முடியும். ஆனால் உயிரோடைய திறமை என்ன அப்படின்னா, இதயத்தில் இருக்குதுன்னு சொன்னாலும் அது எங்கே வேணாலும் வேலை செய்யும். இங்கேயும் பார்க்கலாம். இப்போ இதுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், நார்மலாக நம்ம சைக்ளோன் சொல்லுவாங்க, காற்று அடிக்கும்போது புயல் வருகிறதுன்னு போடுவாங்க, நியூஸ்ல எல்லாம் காமிப்பாங்க. காற்று சூறாவளி காற்றாக தென்மேற்கில் நகர்ந்து இவ்வளோ தூரத்தில் அப்படி வருகிறது, இன்னும் 2.5 மணி நேரத்தில் சென்னையின் வடதுபுறத்திலே கரையை கடக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ உலகம் பூரா காற்று இருக்கு, ஏன் அந்த காற்றை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க? அங்கே கொஞ்சம் இன்டென்சிட்டி ஜாஸ்தி இருக்கு. அதுபோல் இப்போ நம்ம இது இதயத்தில் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இதயத்தில் மட்டும்தான் இருக்கான்னு கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த இடத்துல பவர்ஃபுல்லாக அது இருக்கிறது என்ற அர்த்தம். இதோடைய இருப்பிடம் இதய பகுதி எனப்படும் அநாகதம். நம்ம சக்கரம் என்று சொல்லக்கூடியதுல மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம். அநாகதம்ங்கிறது இதோடைய இதய பகுதியில் அது இருக்கிறது. இந்த பிராணன் உடலை விட்டு போய்விட்டால் உயிர் போய்விட்டது என்று சொல்லுகின்றோம். ஒரு டெட் பாடியை ஒரு டாக்டரை கூப்பிட்டு என்ன ஆச்சு இவங்களுக்குன்னு கேளுங்க, அவர் என்ன சொல்வார்? பல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவார். இதுதான் சொல்ல முடியும். நான்சென்ஸ். இது சொல்றதுக்கு என்ன? கையை தொட்டு பார்த்துட்டு பல்ஸ் இல்லை, இப்படி வச்சு பார்த்துட்டு பல்ஸ் இல்லை, மேபி ஸ்டெத் வச்சு பார்த்துட்டு பல்ஸ் இல்லை,
பல்ஸ் இல்லை, உயிர் இல்லை. பல்ஸ் இல்லை சொல்றதுக்கு 10ஆம் கிளாஸ் பிள்ளை போ. அதுக்கு எதுக்கு எம்டி டாக்டர்? உயிர் இல்லை. கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் நீங்க யூகே வேற எங்கேயாவது யூஎஸ்ல இருந்து கூப்பிட்டு வந்து காமிங்க, இவருக்கு என்ன ஆச்சுன்னு கேளுங்க. அவர் ஹார்ட் ஃபங்க்ஷன் பண்ணல சொல்றாரு. வேற யாராவது நியூராலஜி டாக்டர் கூப்பிட்டு நியூராலஜி நியூரோ சிஸ்டம் டவுன் ஆயிடுச்சு சொல்றாரு. கிட்னி டாக்டரை கூப்பிட்டு வந்து பணத்தை காமிச்சு இதுக்கு என்ன ஆச்சுன்னு கேளுங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு சொல்றாரு. இதான் நம்ம சொல்ற கிரேட் சயின்ஸ். அங்க வேலை செய்யற ஒரு ஹவுஸ் என்ன சர்வெண்ட் மெய்ட், வேலைக்காரன், தோட்டக்காரன், அவனை கூப்பிட்டு கேளுங்க இந்த இதுக்கு என்ன ஆச்சு, உயிர் போயிடுச்சு. நேற்று வரைக்கும் உயிர் இருந்தது, இன்னைக்கு உயிர் போயிடுச்சு. உடல் தான் இங்க இருக்கு, எல்லாம் இருக்கு. சேம் ஹார்ட், சேம் பிரைன், சேம் லிப்ஸ், சேம் லிப்ஸ்டிக் கூட இருக்கு. ஆனா பிரயோஜனம் இல்லை. ஏன்? உள்ள உயிர் இல்லை. அதனால ஆக பிராணன் உடலை விட்டு போய்விட்டால் உயிர் போய்விட்டது என்று சொல்லுகின்றோம். சில நேரத்துல வீட்டில் என்ன சொல்லுவாங்க, என் மாமியாரோட எனக்கு பிராணம் போகுது அப்படி சொல்லுவோம். பிராணம் போகுது, இந்த பிள்ளைங்களை பெற்று எனக்கு பிராணம் போகுது. பிள்ளைங்க சந்தோஷத்தை கொடுக்குன்னு பார்த்தா பிள்ளைங்களால எனக்கு துன்பம்தான் வருது. பிராணம் போகுது, பிராணம் போகுதுன்னு நம்ம பிராணம் எதை சொல்லிக்கிட்டு இருக்கோம்? இந்த பிராணனை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த காற்றின் முக்கிய வேலை பசி, தாகம் ஆகியவற்றை ஏற்படுத்துவது. உடம்புல பசிக்கணும். இறைவன் இந்த பசியை மட்டும் கொடுக்கலன்னா லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா இருந்திருக்கும். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நாளையிலிருந்து 13/3/2025 இருந்து இந்த உலகத்துல எந்த ஒரு ஜீவராசிக்கும் பசிக்காது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் வேண்டாம். வேற எதையும் பண்ண வேண்டாம், யாருக்கும் பசி வராது. இப்படி ஒரு ஸ்கீமை சிவபெருமான் கொண்டு வந்தாருன்னு வச்சுக்க, எவ்வளவு ஜாலியா இருக்கும். இந்த பசியை உண்டு பண்ணக்கூடியது இந்த காற்று. தாகம், தர்ஸ்ட், தாகத்தை உண்டு பண்ண, சாலிட உணவு வேணுங்கிறதுக்கும் தாகம் வருதுங்கிறதுக்கும் அதை நமக்கு தெரிவிக்கின்றது இந்த காற்று. மூளையை செயல்பட வைப்பது போன்றவை இதோட ஃபங்க்ஷன். இது வாசி யோகத்துக்கு மிகவும் முக்கியமான காற்று. சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு 4 படிநிலை சொல்றோம். இந்த யோக நிலையில நிறைய படிநிலை, அதுல நிறைய, அந்த 3வது படியில நிறைய படி இருக்கு. அதுல அட்ட அங்க யோகம்னு இருக்கு, 8 பகுதிகள் இருக்கிறது. அதுல சில பகுதிகள் மூச்சு பகுதி, தியானம், பிராணாயாமம் அப்படின்னு இருக்கு. அதுல ஒரு வகை இந்த வாசி யோகம். ஸோ அதுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியமானது. இப்போ இவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு பிராணன், இதுதான் உயிர், இதுதான் உயிரை வச்சிருக்குது, இதுதான் உயிருக்கு பசியை கொடுக்குது, இதுதான் உயிருக்கு தாகத்தை கொடுக்குது, இதுதான் உயிரை காப்பாத்துது, இதுதான் உயிரோட கலந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது போயிடுச்சுனாக்க நமக்கு வேற ஒன்றும் கிடையாது. எத்தனை கோடி சொத்து நீங்க சேர்த்திருந்தாலும், ரிங்கெட் மலேசியால நீங்க எத்தனை, உங்களுக்குலாம் 1 கோடி ரிங்கெட் மலேசியா நீங்க வச்சிருந்தாலும், 1000 கோடி ரிங்கெட் மலேசியா வச்சிருந்தாலும், உடலில் பிராணன் இல்லை என்றால் எல்லாம் வேஸ்ட். இப்போ நமக்கு 1 crore ரிங்கெட் மலேசியா முக்கியமா, பிராணன் முக்கியம்? ரெண்டுமே வேணும். ரெண்டுமே வேணும். ஓகே, இந்த பிராணன் ஒரு டிஃபிஷியன்சி இருக்கு, குறைபாடு இருக்கு நம்ம உடம்புல. அதை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். கட்டை விரல் நுனியை சுண்டு விரல் மற்றும் மோதிர விரல் 1 and 2, ஃபர்ஸ்ட் ஃபிங்கர், செகண்ட் ஃபிங்கர், 1, 2, இது ரெண்டும் இப்படி டச் பண்ணணும். இந்த தம்போட டச் பண்ணணும், வேற ஒன்று. புரியுது? தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோ. சும்மா ஒரு 10 minutes 20 minutes 2 பக்கமும் வச்சுக்கலாம். ஐயா இது மட்டும். இப்போ உங்களுக்கு நிறைய கேள்வி வரும். அழுத்தணுமா, மடக்கணுமா, எவ்வளோ நேரம், சாப்பாட்டுக்கு முன்னாடியா சாப்பாட்டுக்கு அப்புறமா, இந்த கையிலையும் பண்ணணுமா, இப்படிலாம் எந்த கையில் வேணாலும், எவ்வளோ நேரம் வேணாலும், எப்போ வேணாலும், எத்தனை முறை வேணாலும் பண்ணலாம். கட்டை விரல் நுனியை ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபிங்கர் நல்லா ஞாபகம் வச்சுங்க. முதல் காற்று பிராணனுக்கு நம்ம படிக்கிறது முதல் விரலும் 2வது விரலும் கட்டை விரலோட சேர்க்கணும். அடுத்த காற்றுக்கு 2வது காற்றுக்கு படிக்கும்போது 2வது விரலையும் 3வது விரலையும் சேர்க்க போகிறோம். அடுத்த காற்றுக்கு 3வது விரலையும் 4வது விரலையும் சேர்க்க போகிறோம். இது என்ன ஞாபகம் வச்சுக்கிறது கூட ரொம்ப ஈஸி. சரி,
இதுதான் வந்து இந்த பிராணனை உடலிலே நல்லபடியாக செயல்பட வைப்பதற்கு. ஆக நீங்கள் இப்போ சைவ சித்தாந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது கூட எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா விரலை நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தா அறிவுக்கு ஏதாவது கிடைக்குதோ இல்லையோ உடலுக்காவது நல்லது கிடைக்கும். பஸ்ஸில் போகும்போது, காரில் உட்காந்துருக்கும்போது, ஏதாவது ஃப்ரீயாக இருக்கும்போது எப்போ வேணாலும் நம்ம இந்த இதை ஃபாலோ பண்ணலாம். அபானன் அல்லது மலக்காற்று அல்லது கழிவு காற்று, அது ரெண்டாவது காற்று. இது என்னன்னா கீழ் நோக்கி அழுத்தும் காற்று. கீழ் நோக்கி அழுத்தும் காற்று இது கிராவிட்டியை விட இன்னும் டபுள் கிராவிட்டி. பொருளை டிராப் பண்றோம், கீழே விழுகுது. எவ்வளோ வேகமாக விழுந்தது, எவ்வளோ வேகமாக கிராவிட்டி புவியீர்ப்பு விசை இருந்ததோ அவ்வளோ வேகமாக விழுந்தது. ஆனால் இந்த காற்று என்ன பண்ணுது, புவியீர்ப்பு விசை இருக்கு, அதை விட இன்னும் ப்ரெஸ் பண்ணுது, எபவ் புவியீர்ப்பு விசை. யார் இதெல்லாம் கண்டுபிடிச்சு? யார் இன்ஜினியரா இருக்கணுமா இல்லை டாக்டரா இருக்கணுமா? சிவபெருமானாகத்தான் இருக்க முடியும். இது நமது உடலில் உண்டாகும் கழிவுகள், உடல்ல கழிவுகள் தொடர்ந்து, இது ஒரு புழு கூடு தானே, எத்தனையோ புழுக்கள் பிறந்துகிட்டு இருக்கு. நம்ம என்ன ஹாப்பி பர்த்டே டு யூ இயர்லி ஒன்ஸ் சொல்றோம். எவ்ரி மில்லி செகண்ட் நம்ம உடம்புல மில்லியன்ஸ் 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 ஆஃப் செல்ஸ் செத்துக்கிட்டு இருக்கு, பிறந்துகிட்டும் இருக்கு. ஹாப்பி பர்த்டே டு யூன்னு யாருக்கு சொல்றோம்? இந்த காதுல இருக்கிற டிஷ்யூஸ், லாஸ்ட் இயர் இருந்த டிஷ்யூ இது இல்லை, அது வேற இது வேற. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு மாறும். ஹாப்பி பர்த்டே டு யூன்னு எதுக்கு சொல்றோம்? இது நேத்தா பிறந்தது, இன்னைக்கு தான் பிறந்த நாளாக இருக்கு. நான் சும்மா இப்படி பிடிக்கிறேன், உடனே நீங்க எல்லாரும் இதே பிடிக்கிறீங்க. உடல்ல எல்லாத்தையும் நான் சொல்றேன், பிரெயின்ல கூட அப்படித்தான். புழு கூடு, 9 வாசல் கொண்ட கூடு இது. இந்த கூட்டிலே கழிவுகள் எல்லாம் எது இருக்கின்றதோ எல்லா கழிவுகளையும், குறிப்பாக நமக்கு இருக்கின்ற 2 கழிவு இறைவன் எங்க படைச்சிருக்கிறான். சப்போஸ் நம்ம மோஷன் போறதை இந்த இடத்துல வச்சிருந்தான்னு வச்சுக்க, மோஷன் போறது இங்க, சாப்பிடுவது இங்க இருந்துன்னு வச்சிருந்தான்னு வச்சுக்கங்க, ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். நமக்கே சேமா இருக்கு. சிவபெருமான் என்ன அவ்வளோ பெரிய முட்டாளா? சாப்பாடை அகெயின்ஸ்ட் கிராவிட்டி கீழே இருந்து நம்ம மேலே ஏற்ற முடியுமா? சாப்பாடை கீழ் வழியா சாப்பிடுங்க, மேல் வழியா மோஷன் போங்க. டாய்லெட்லாம் இனிமேல் போனால் மேலே வாமிட் பண்ணுற மாதிரி தான் மோஷன் போகணும்னு ஒரு சும்மா இமேஜினேஷன் சொல்றேன். கடவுளே, சிவபெருமானே, நீ எனக்கு என்ன பண்ணலை சொல்லு. நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ணன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். அடிக்கடி இந்த கேள்வி எனக்கு எழுகிறது. பெருமானே, நீ என்ன எனக்கு பண்ணலைன்னு இப்போ எனக்கு கேட்க தோணும். மோஷன் போகிறத கீழே வச்சு அந்த மோஷன் போகணும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரக்கூடாது, பைல்ஸ் வரக்கூடாது, ஃபுல்லாக ஸ்மூத்தாக இருக்கணும், மோஷன் போனாதான் ரிலீஃப் ஆகும், ரிலீஃப் ஆனாதான் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் என்று சிவபெருமான் நம் மீது இறக்கப்பட்டு அந்த மோஷன் அக்யூமுலேட் ஆன மோஷனை வெளியில தள்ளுறதுக்கு அவரே ஒரு ஃபயர் சர்வீஸ் மாதிரி ஒரு பம்பை வச்சு தள்ளி விடுறாரு. அவனுக்கு பேரு அபானன். அவன் தள்ளலைன்னா வெளியில வராது. யார் யாருக்கெல்லாம் வீக்கா இருக்கோ, நிறைய ஜென்ஸ் பார்த்தீங்கன்னாக்க டாய்லெட்ல உட்காந்து ஸ்மோக் பண்ணுவான். ஏன் ஸ்மோக் பண்ணாதான் அவனுக்கு மோஷனே வரும். அப்படி இருக்காங்க சில பேர். சில பேர் உள்ள போனா வெளியிலே வர மாட்டாங்க. மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா, செத்து போயிட்டாங்களா, நமக்கே கவலையாயிடும். போனா 1/2 மணி நேரம் ஆச்சுன்னு வெளியிலே வரல. ஏன் இன்னும் வெளியிலே வரல? அவர் சொல்ல இன்னும் வெளியிலே வரல. ஏன்? அபானன் சரியா வேலை செய்யும். கையை எப்படி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாருன்னா அபானன் நல்லா வரும். எப்போதும் கையை எப்படி வச்சுக்கிட்டு இருங்க. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமே கிடையாது, மெடிசின் எடுக்க வேண்டாம். எப்போ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஒருத்தனுக்கு இல்லையோ அதோட அசோசியேட்டட் 5 ப்ராப்ளம் வராது. ஒரு ஆயுர்வேதா டாக்டர்கிட்ட போய் நீங்க உட்காந்தா அவங்க ஃபர்ஸ்ட் கேட்கறது மோஷன் போகுதான்னு கேட்பாங்க. சாப்பிட்டியான்னு ரெண்டாவது, செகண்ட் கொஸ்டின் தான் சாப்பிட்றியா. மோஷன் போகுதா, யூரின் போகுதா, பசிக்குதா, தூங்குறீங்களா, 5 கேள்வியை கேட்டு கையை பிடிச்சி பார்த்துட்டு அப்புறம்தான் இனிமே உங்களுக்கு என்ன வியாதின்றத அவங்க கண்டுபிடிப்பாங்க, கேட்பாங்க. நம்ம நியூ மாடர்ன் சிஸ்டம் டாக்டர்கிட்ட போனோம்னு என்ன கோல்டா, ஒரு பேராசிட்டமல், ஒரு அவில், ஒரு டோலோஃபர், ஓகே. ரன்னிங் நோஸ் இருக்கா, ஒரு நிமிஷம், அப்புறம் ட்ரை காஃபி, ஓகே.
அப்புறம் டேப்லெட் போட முடியாதா? ஓகே, சிறப்பு. நம்ம சொல்ல சொல்ல அவர் ஒரு எக்ஸ்ட்ரா மெடிசின் எழுதி கொடுத்துருவாரு நமக்கு. ஆயுர்வேதா சிஸ்டம்ல அப்படி கிடையாது. இதெல்லாம் பார்ப்பாங்க அவங்க. ஆக இந்த இந்த அபானன் வேலை செய்தா, பிராணன் வேலை செய்தா, இதெல்லாம் பார்ப்பாங்க. சரி, சிறுநீர் போன்றவைகளை, யூரின் தான், நம்ம கழிவுனா மோஷன் மட்டும் சொல்லல, சிறுநீர் சிறுநீர் போன்றவைகளை அழுத்தம் கொடுத்து கீழ் நோக்கி தள்ளும். எதையெல்லாம் வெளியில தள்ளணுமோ அதை அழுத்தி தள்ளுறது இந்த அபானன். இறைவன் எப்படி படைச்சிருக்கான் பாருங்க. இதை விட உலக அதிசயம் வேற என்ன இருக்கு? தாஜ்மஹால்ல என்ன இருக்கு? ஒரு மண்ணும் இல்லை. இதுல என்ன இருக்கு? 1000 அதிசயம் இருக்கு. 7 ஒண்டர்ஸ் இல்லை, 7000 ஒண்டர்ஸ் நம்ம பாடியிலேயே இருக்கு. அபானன் ஒரு ஒண்டர் தானே. இதை நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் டேக் இட் கிராண்டட், இது இருக்கும். டார்வின் சொல்லியிருக்கிறாரு, குரங்குல இருந்து நம்ம வந்திருக்கிறோம், குரங்குக்கு இது இருக்கு, அதனால நமக்கு இது இருக்கு, டிஎன்ஏல இருக்கு. சிவபெருமான் கொடுத்ததுனால இருக்கு. டிஎன்ஏ எங்க இருந்து வரும்? சிவபெருமான் இல்லைன்னு. உண்மையை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கெல்லாம் இறைவன் பார்த்துருக்கிறான். அந்த பையனுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்றது? சரி, சாப்பிட்றான், செரிக்குது, ஓகே, நல்ல ப்ரோட்டீன்ஸ் அது இதெல்லாம் நம்ம பிளட்டுக்கு போயிடுது. மீதி இருக்கிற அன்யூஸ்டு ஐட்டம் சக்கை எல்லாம் என்ன ஆகுறது? தேங்கிடுது. தேங்கிறது வெளியில போகணுமே. எத்தனை பேருக்கு அதுவா போகும்? அதுவா போய்கிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும்? மோசமாயிடும். ஆக இறைவன் இதை சிந்தித்து இதற்கு அந்த காத்துல இருந்து கொஞ்சம் எடுத்து அது வேணும் பொழுது அது கீழ் நோக்கி தள்ளுற மாதிரி வைத்திருக்கிறாரு. அந்த காத்து மேல் நோக்கி இழுக்கிற காத்தா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, திரும்ப அதை சுத்தி வாய்க்கு வந்துடும். இறைவனுடைய படைப்பு எண்ணி 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 வியக்க வேண்டும். இப்படி ஒரு காற்றை கொடுத்திருக்கிறார். குழந்தை பேரு நேரத்தில் டெலிவரி டைம்ல குழந்தையை கீழ் நோக்கி அழுத்தி வெளியே வர செய்யும். அந்த காலத்தில் நார்மல் டெலிவரி ஆகிட்டு இருந்தது. அப்போ இது ரொம்ப பயன்படுது. இப்போ இந்த காற்று இருக்கா இல்லையான்னு தெரியறதில்ல. டாக்டருக்கு பில் போடணும், அதனால கட் பண்ணி தான் எடுப்பாங்க. இந்த குழந்தைக்கு டெலிவரி ஆகும் பொழுது இந்த குழந்தை, பெரிய குழந்தை, ஒரு சின்ன ஓப்பனிங்ல வெளியில வரணும்னா எப்படி வர்றது? தாய் படுற கஷ்டம், கடவுளே. அது அப்போ கஷ்டப்படுற தாய், அந்த குழந்தை வெளியில வந்து அது அழுகிற சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பட்ட கஷ்டம் அவளுக்கு மறந்து போயிடும். குழந்தைய பெற்றவங்களுக்கு இது தெரியும். கடந்த 10 மாதங்களாக பட்ட கஷ்டமே அவளுக்கு மறந்து போயிடும். குழந்தையை கீழ் நோக்கி அழுத்தி வெளியே வர செய்யும். இந்த காத்து வீக்கா இருக்கிறதுனால தான் நார்மல் டெலிவரி ஆகிறது இல்லை. உடனே டாக்டர் வந்து சீரியஸா இருக்கு, எல்லாம் மாட்டியிருக்கு, கால் இந்த பக்கம் போயிருக்கு, காலுக்குள்ள இருக்கு, உங்களுக்கு குழந்தையா அம்மாவான்னு இருக்கு, உடனே சர்ஜரி பண்ணுங்க, 1,50,000 கட்டுங்க, அப்பதான் இதை சரி பண்ண முடியும்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி வாங்கிடுவாங்க. கான்ஸ்டிபேஷன், யூரினரி ப்ராப்ளம் உள்ளவர்கள் முத்திரை மூலம் சரி செய்து கொள்ளலாம். சும்மா இப்படி வைக்க முடியாதா? இப்படி வச்சுக்க முடியாதா? கொஞ்ச நேரம் அப்புறமா மறந்து போச்சு, சரி ஓகே, பேஜ் நான் திருப்பணும், அப்போ இப்படி வச்சுக்க முடியாது. ஓகே, பேஜ் திருப்பியாச்சு, இப்போ வச்சு கேட்டுக்கிட்டே இருக்க முடியாதா? ஐயா ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காரு, 1.5 hours தொடர்ந்து பேசுறாரு, நடுவில் டீ காஃபி வாட்டர் கூட எடுத்துக்கிறது இல்லை. அவர் அவ்வளோ கஷ்டப்படுறாரு, நான் சும்மா எப்படியாவது வச்சுக்கிட்டு இதை கேட்கக்கூடாதா? கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது. கட்டை விரல் நுனியுடன் நடுவிரல் மற்றும் மோதிர விரல்களின் நுனியை சேர்த்து வைக்க வேண்டும். மற்ற 2 விரல்களும் நீட்டியபடி இருக்க வேண்டும். அது மடக்க வேண்டாம், அது நீட்டியபடி இருக்க வேண்டும். இது போல வைத்திருக்கணும். 3ஆவதாக இன்னொரு காற்று. எல்லாம் அதிசயங்கள் இப்போ நான் சொல்றதெல்லாம். இதுக்கு பெயர் தொழில் காற்று என்று பெயர். மூளை இடும் கட்டளைகளை உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் கொண்டு செல்லும் காற்று இது. நாம் உண்ணும் உணவின் சாரத்தை 72,000 வகை நாடிகள்னு அடுத்த வாரம் படிக்க போறோம். அந்த நாடிகள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பை கொண்டிருப்பவன் இந்த வியானன் ஆகிய தொழில் காற்று. இதன் இருப்பிடம் ஸ்பிளீன் எனப்படும் மண்ணீரலில் இதன் இருப்பிடம். இதோடைய முத்திரை முதல்ல ஒன்று சொன்னதுக்கு
ஃபர்ஸ்ட் 2 விரல் இதை மடிக்கணும். அடுத்ததுக்கு அடுத்த 2 விரல், அடுத்ததுக்கு அடுத்த 2 விரல். 3வது காற்றுக்கு 3வது முத்திரை, 3வது விரலும் 4வது விரலும். கட்டை விரலால் நடுவிரல் மற்றும் ஆள்காட்டி விரலின் நுனியை தொட்டால் இந்த சமானன் என்கின்ற மூளை இடுகின்ற கட்டளைகளை சரியாக அந்தந்த பார்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இதோட வேலை. தைராய்டு இருக்கு. தைராய்டு நம்ம உடம்புக்கு வேண்டிய என்ன சொல்றது அமிலங்களை எல்லாம் அது சுரக்கணும். பிரெயின் சொல்லுது உடம்புக்கு இது வேணும், கொஞ்சம் சுரந்து அனுப்பு, டெலிவரி பண்ணுன்னு சொல்லுது. அது பண்ண மாட்டேங்குது. பண்ணலைன்னா அது கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் திரும்ப பிரெயினுக்கே போய்கிட்டே இருக்கு. இது யூஸ் ஆனதானே அது கன்சியூம் ஆகும், யூஸ் ஆகாமல் போய்கிட்டே இருக்கு. தைராய்டு டெஸ்ட்னு பேர். டிஎஸ்ஹெச் டிஎஸ்ஹெச் வேல்யூ பார்த்தாக்க என்ன தைராய்டு ஃபங்க்ஷன் ஆகலைன்னா டிஎஸ்ஹெச்ன்ற ஒரு மெஷர்மெண்ட்டில் தெரிஞ்சு போயிடும். ஸோ டிஎஸ்ஹெச் அதிகமாக இருக்க அப்படி உள்ளவங்களாம் இந்த இந்த முத்திரையை நீங்கள் பயன்படுத்தலாம். எங்கேயுமே பிரெயின் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை உடம்புக்கு அது கொண்டு போய் சேர்க்கணும், அந்தந்த பார்ட் அதை ஏற்றுக்க மாட்டேங்குது, ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னாக்க இந்த முத்திரையை நீங்கள் பயன்படுத்தலாம். கட்டை விரல், நடுவிரல் இந்த விரல் வச்சு பண்ணலாம். அடுத்தது உதாரணம் என்கின்ற ஒளி காற்று. ஒளினா சவுண்டு. இந்த லீ சின்ன லீ இருக்கு, இந்த லீ வந்து சவுண்டை குறிக்கிறது. இதன் முக்கிய பணி நமது குரல் நான்களை அதிரச் செய்து ஒளியை ஏற்படுத்துவது. நான் பேசுகிற சவுண்டு உங்களுக்கு கேட்குது என்றால் இந்த காற்று வேலை செய்கிறது என்று பொருள். நான் பேசுகிறேன் என்று பொருள் இல்லை, என் உதாரணன் பேச வைக்கிறான் என்று பெயர். என்னை பேச வைப்பது நான் இல்லை, என்னை பேச வைப்பது உதாரணன், உதாரணனை பேச வைப்பது பிராணன், பிராணனை பேச வைப்பது சிவபெருமான். ஒரு காற்றில் எங்கும் கலந்தாய் போற்றி அப்பர் பெருமான் பாடுவார். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமே ஆளென்னை கொண்டாய் போற்றி. இது மேல் நோக்கி செயல்படும் வாயு. ஏப்பம், வாந்தி, விக்கல், இருமல் அதையெல்லாம் செய்யக்கூடிய வாயு இது. இதோடைய முத்திரை கட்டை விரல் நுனியுடன் ஆள்காட்டி விரல் நுனியை சேர்த்து வைக்க வேண்டும். பின் நடுவிரல் நுனியை ஆள்காட்டி விரலின் மேல் நகத்தின் மீது வைக்க வேண்டும். சைடு வியூல காமிக்கிறோம். கட்டை விரல் இருக்கு, கட்டை விரல்ல இதை வைக்கணும். இதை அதில் ஜஸ்ட் இந்த நெயிலில் போயிட்டு இந்த டிப்பு படம் இந்த ரெண்டையும் விட்டுருங்க. இது ரெண்டும் நோ யூஸ். இது வரைக்கும் என்ன பண்ணுது, முன்னாடி உள்ளது இப்படி வச்சுருந்தோம். இதுக்கும் நல்லா பார்த்தீங்க, இதுக்கும் இதை எடுத்து இதில் வைக்கிறதுக்கும் ஃபங்க்ஷனே மாறிடுது. இது வச்சா ஒரு ஃபங்க்ஷன், வச்சா இது என்ன சயின்ஸ்? சிவபெருமானத்தான் கேட்கும். உதாரண முத்திரை. சமானன் என்கின்ற நிறவு காற்று. சமம், சமச்சீர். சம என்றால் ஒன்றாக, ஒரே மாதிரியாக, யூனிஃபார்மாக என்ற. சமானன் என்ற நிறவு காற்று நாம் உண்ட உணவு செரித்தவுடன் இரத்தத்திற்கும் மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் நிறவி, அதாவது பகிர்ந்து அனுப்பும் வேலையை செய்கிறது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்குது. எனர்ஜி அது இஷ்டத்துக்கு அது எங்கேயும் போக முடியாது. சமானன் என்ன சொல்றானோ அப்படித்தான் போகும். இப்போ இந்த 1.5 மணி நேரம் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். இப்போ சமானனுக்கு தெரியும், ஐயோ பாவம் கைலை துரைசாமி 8:30க்கு ஆரம்பிச்சா 10 o'clock வரைக்கும் தொடர்ந்து பேசுவான்னு சொல்லி மற்ற இடங்களுக்கு செல்ல வேண்டிய கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி இந்த ரூட்ல விடுவார். எனர்ஜி எனக்கு நிறைய தேவைப்படுது. இப்போ என்னுடைய வாக்கிங்க்கு உண்டான எனர்ஜி தேவையில்லை. இப்போ நான் வாக் பண்ணும்போது பேசுகிற எனர்ஜியை குறைச்சிட்டு வாக்கிங்க்கு எனர்ஜியை கொடுப்பார். இதெல்லாம் கேட்கறதுக்கு என்னவோ மேஜிக் மாதிரி இருக்கு. சிவபெருமானுடைய திருவருள்னு. எல்லாத்துக்கும் இதை சமமாக பேலன்ஸ் பண்ணி அனுப்புறது. சமமாக மீன்ஸ் எல்லாத்துக்கும் ஈக்குவல். அப்படி பண்ணுறதுன்னா தான் அதுக்கு ஒரு காத்தே வேண்டாமே, அதுவே ஒரே ரூலில் போட்டுருவார் சிவபெருமான். நம்ம பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி அதுக்கு ஏற்றாற் போல் செயல்படும். இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ ஒரு நாட்டில் ஏதாவது ஒரு வார் வருது அப்படின்னா, இப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வார்னா நம்மளுடைய ஆர்மி எல்லாமே டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் எங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோ அங்கே போங்க அப்படின்னா எல்லாம் அங்கே இருப்பாங்க.
அதுபோல் நம்ம ஊரில் எங்கேயாவது ஒரு பெரிய ஒரு இன்சிடெண்ட் ஆயிடுச்சு, ஒரு ஒரு கலவரம் ஆயிடுச்சு அப்படின்னா போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் அங்கே போயிடுவாங்க. அதே இது இங்கே ஒரு இடத்துல ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே போயிடுவாங்க. அதுபோல் அங்கங்கே இந்த ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் அழுத்தி எதுக்கு எவ்வளோ தேவையோ அதை கரெக்டாக பேராமீட்டர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறவனுக்கு பேர் சமானன் என்று பெயர். அவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா, கட்டை விரலுடன் மற்ற 4 விரல்களையும் குவித்து இணைக்க வேண்டும். அவ்வளோதான்ப்பா. இது பண்ண முடியாத? இது பண்ணலைன்னா டாக்டர் பிசியோதெரப்பி வளைப்பாரு காலை. அதுக்கு ஐயோ ஐயோ டாக்டர் டாக்டர் ஸ்லோ 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 அப்படிலாம் கத்தம். பேசாமல் இதை வச்சுக்கிட்டு இருக்கோம். அமைதியாக நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கலாம். குவித்து இணைக்க வேண்டும். ஒரு தாமரை மொட்டு போல வைக்க வேண்டும். நான் உங்களுக்கு சைடு வியூவில் காமிக்கிறேன். தாமரை மொட்டு போல, ஏன்னா இப்படி வச்சா உங்களுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. சைடு வியூவில் காமிக்கிறேன். தாமரை மொட்டு போல் வைக்க வேண்டும். விரல்களுக்கு இடையே ஒரு வெற்றிடம் உண்டாகும்படி செய்ய வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். லைட் கேப், ரொம்ப அப்படி விரிச்சிடக்கூடாது. தொட்ட மாதிரியும் இருக்கணும், தொடாது, தொட்டு தொடாம, ஏர் கேப் என்று சொல்வார்கள். தொடலை, தொடுது, தொடலை, தொட்ட மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு அப்படி லைட்டாக டச் பண்ணி வைக்கணும். அது உள்ள என்ன இருக்கு, நிறைய மெக்கானிசம் இருக்கு. என்னங்க அழுத்தி பிடிச்சா என்ன ஆகிடும், விரிச்சிட்டா என்ன ஆகிடும், அப்படி கிடையாது. அப்படி வைக்கும் பொழுது அந்தந்த பொசிஷனுக்கு இறைவன் கணக்கை படைச்சிருக்கிறான். அவன் பேர் சிவபெருமான் பேர். இப்படி செய்தால் இந்த சமானன் அப்படிங்கிறது மிக சிறப்பாக செயல்பட்டு உடலிலே எங்கேயும் பற்றாக்குறைகள் இல்லாமல், ஒரு இடத்துல அதிகமாக போய் தங்கி போய்டுறது, இன்னொரு இடத்துல போகாமல் இருக்கிறது. டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்கும். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு மாநிலத்துக்கு எல்லாம் போய் சேர்ந்துருக்கும், இன்னொரு மாநிலத்துக்கு போயிருக்காரு. ஸ்கூல் பிகினிங்கில் ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம், புக்ஸு, ஷூஸ், அது மாதிரி கவர்மெண்ட் சப்ளை பண்ணும்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எல்லாம் போயிடும். அது பயன்படாத டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எல்லாம் போயிடும், பயன்படுற டிஸ்ட்ரிக்டில் ஷார்ட்டேஜாக இருக்கும். நம்ம இல்லத்திலே அப்படித்தான், நம்மளுடைய மாத செலவு கூட அப்படித்தான். தேவையில்லாத ஒன்றில் பணத்தை போட்டுருவோம், தேவையானதுக்கு பணம் இருக்காது. அதுபோல் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராமல் பார்த்துக்கிறவனுக்கு பேர் சமானன் என்று பெயர். இந்த 5 பேர் தான் மெயின் முத்திரை நம்ம காமிச்சிருக்கோம். பின்னாடி வர்ற 5ம் இதுக்கு அடுத்த லெவல். இப்போ 6க்கு உண்டான முத்திரை, முதல் பிராணனுக்கு உண்டான முத்திரை 6க்கு, 2வது வந்த முத்திரை 7க்கு, 3வது வந்த முத்திரை 8க்கு அப்ளிகபிள், 4வது வந்த முத்திரை 9க்கு அப்ளிகபிள், 5வது வந்த முத்திரை அதை பற்றி நான் அப்புறம் படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க. நாகன் என்ற தும்மல் காற்று உடலில் சேர்ந்த நீர் கழிவுகளை, எஸ்பெஷலி கோல்டு காஃப் அப்படின்னு சொல்றோமே, அந்த நீர் கழிவுகளை, நச்சுக்களை வெளியேற்றும். காஃப் வந்தா நல்லது. நம்ம என்ன பண்றோம், காஃப் வந்த உடனேயே மெடிக்கல் ஷாப்லேயோ ஃபர்ஸ்ட் எய்டு கிட்லேயோ டேப்லெட் எடுத்து போடுறோம். உடம்புல சில ஐட்டம்ஸ் தேவையில்லாதது இங்கே இருக்கு, அதனால வெளியில தூக்கி போடுது உடம்பு. இல்லை அப்படி போடாத, ஆஃபீஸில் எல்லாம் என்னை பார்க்குறாங்க, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு காஃப் வர்றது, அதனால டேப்லெட் போட்டோம் அப்படின்னாக்க காஃப் வராது. காஃப் வராது, வேற என்னாச்சு, வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் ஆச்சு. இதுதான் நம்மளுடைய மாடர்ன் மெடிசின்ல இருக்கிற ஒரு ப்ராப்ளம். நாகன் என்ற தும்மல் காற்று உடலில் சேர்ந்த நீர் கழிவுகளை, நச்சுக்களை வெளியேற்றும். தும்மல், இருமல், வாந்தி எடுத்தல் போன்ற வேலைகளை செய்ய இது உதவுகிறது. வாமிட் ஏன் பண்றோம், வாமிட் எப்படி நம்மளாவா பண்றோம், அதுவா நடக்கும். அதுவா எப்படி நடக்கும், சிவபெருமான் நடத்துறார். ஏன் நடக்குது, உனக்கு என்ன வேண்டுமோ அது இல்லாம வேற ஏதோ உள்ள போயிடுச்சு. ஒன்று அளவுல ஜாஸ்தி ஆயிடுச்சு, இல்லைன்னா தரத்துல மாறுபட்டுருச்சு. உனக்கு இது வேண்டாம், உனக்கு இப்போ இது இந்த அளவுக்கு வேண்டாம் என்றால் வாமிட் ஆகிடும். அடுத்தது கூர்மன் என்ற விழிக்காற்று. விழிக்காற்று, கூர்மன் விழிக்காற்று. என்ன சொல்றாரு, உள்விழி நீரை சரியான அழுத்தத்தில் வைத்திடவும். உள்வெளியில நீர் இருக்கு, அதை சரியான ப்ரெஷர்ல வச்சிருக்கணும். நீங்க ஐ டெஸ்ட் போனீங்கன்னா டாக்டர் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க, ஐ ப்ரெஷர் ஜென்ஸ்னா ஐ திங்க் 18 to 23 இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அடல்ட்ஸ் 18 to அரௌண்ட் 20, 21 அந்த ரேஞ்சில் இருக்கணும். அதை விட அதிகமாகவோ கம்மியாகவோ இருந்தால் ஃபஸ்ட்டு டாக்டர் கேட்பார், நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டா அப்படின்னு கேட்பார். அப்புறம் உங்கள் ரெட்டினா ப்ராப்ளம் வரும், உங்களுக்கு இது வரும், என்ன சொல்கிறது,
கண் புரை அது வரும், உடனடியாக நீங்கள் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறவருக்கு பேர் கூர்மன்னு பெயர். உள்வெளி நீரை சரியான அழுத்தத்தில் வைத்திடவும், ஐயா எனக்கு ப்ரெஷர் கூடி குறையுது அப்படின்னா இந்த கூர்மனுடைய முத்திரையை நீங்கள் பண்ணினால் அந்த பிரச்சனையை உங்களுக்கு சால்வ் ஆகும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கூர்மன். விழிகளின் அசைவிற்கு துணை புரிவதும், அது அங்கங்கே நகர்றதுக்கு துணை புரிவதும், மகிழ்ச்சி, சோகம் மற்றும் விழிக்கு ஒவ்வாத நிலையினை ஏற்படுத்தும் சமயங்களில் கண்ணீரை வரவழைப்பதும். கண்ணுக்கு உதவாத நேரங்களில் இந்த கண்ணீரை வர வச்சுறது. உங்களுக்கே தெரியும், ஏதாவது ஒரு சின்ன பூச்சி பட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு டஸ்ட் பட்டாலோ, டஸ்ட் பட்டா நம்ம தண்ணீர் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்ணுல இருந்தே தண்ணீர் வந்துடும். நிறைய லிக்விட் அந்த டஸ்ட்டை ஒரு ஓரமாக கொண்டு வந்துடும். கூர்மனுடைய வேலை. கூர்மன் எப்படி செயல்படுறான்? பிராணனால செயல்படுறான். பிராணன் எப்படி செயல்படுது? உயிர்னால செயல்படுது. உயிர் எப்படி செயல்படுது? சிவபெருமானால செயல்படுது. கிருஹரன் அப்படின்னு ஒரு காற்று இருக்கு, கொட்டாவி காற்று. கொட்டாவினா யானை அப்படிங்கிறமே, அதான் கொட்டாவி காற்று. இது 2 விதமான திங்கிங் இருக்கு. இன்னும் சயின்டிஸ்ட் இதை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தரும் ஒரு தியரி எழுதிக்கிட்டு இருப்பாங்க. கொட்டாய் எதுக்கு வருது? இந்த ஆராய்ச்சியை நீங்களும் பண்ணி பாருங்க. ஓகே, அதில் ரெண்டு ரீசன் சொல்லுவாங்க. ஒன்று என்ன பண்ணுது, அந்த உடல் சோர்வாகி தூக்கம் தூங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும் பொழுது பிரெயின் டயர்ட் ஆயிடுது இல்லையா? பிரெயினுக்கு இன்னும் அதை எனர்ஜைஸ் பண்ணுறதுக்காக கொட்டாய் வருது. இது ஒரு டாக்டர். இன்னொரு டாக்டர் இவரோட அதிகமாக படித்தவர். அவர் என்ன சொல்லுவார், அப்படி இல்லைப்பா, பிரெயினுக்கு ரெஸ்ட் தேவையா இருக்கு, ரெஸ்ட் தேவை அப்படிங்கிறத வெளியில உணர்த்துறதுக்கு அது வருது அப்படி சொல்லுவார். இன்னொன்று, பிரெயினுக்கு ரெஸ்ட் தேவை கொடுக்கணும், அது கொடுக்காம நீ வார்டுக்கு நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன், டே ஷிஃப்ட் பார்க்குறேன், அர்ஜென்சி பார்க்குறேன், சினிமா பார்க்குறேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாக்க பிரெயினுக்கு அந்த ரெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு இது வருது அப்படின்னு ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. இது எதுவுமே முடிவில்லாத கதைங்கிறதுனால அதில் ஏதோ ஒன்றை நம்ம எடுத்து இங்கே பயன்படுத்துகிறோம். இந்த என்ன காற்று? கிருஹரன் என்ற கொட்டாவி காற்று மூளையானது ஓய்வு பெற எண்ணும் பொழுது மூச்சின் வேகம் மற்றும் எண்ணிக்கையை குறைத்து, வேகத்தையும் குறைக்குது, எண்ணிக்கையும் குறைத்து உறக்கம் வருவதற்கு கொட்டாவி என்ற செயலை ஏற்படுத்துவது இந்த கிருஹரன். இது ஒரு டெஃபினேஷன். இதுக்கு மாற்று டெஃபினேஷன் கூட சில நூல்களில் இருக்கலாம், இந்த ஒரு இதுக்கு மட்டும். ஏன்னா எதையோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நிலாவில் பயிர் வளர்க்கலாமா, அது கண்டுபிடிச்சிட்டாங்க. மார்ஸில் பிளாட் போட்டு வீடு கட்டலாமா, அது கண்டுபிடிச்சிட்டாங்க. கொட்டாய் ஏன் வருதுன்னு கண்டுபிடிக்கல. தேவதத்தன் என்ற இமை காற்று, 9வது காற்று. நமது கண் வெளியானது உலராமல், வெளி உலரக்கூடாது இருக்கவும், வெளியை பாதுகாக்கவும் இமைகளை இமைக்கச் செய்வது தேவதத்தன். நாம் உறங்கும் போதுதான் தேவதத்தன் ஓய்வெடுப்பான். நம்ம தூங்கும் போது கண்ணு மூடி இருக்கு, அதனால தேவதத்தனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி கண்ணு நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணும்போது சும்மா அது க்ளோஸ் பண்ணல, டஸ்ட்டுக்காக க்ளோஸ் பண்ணல, உள்ள இருந்து லூப்ரிகேட் பண்ணுது. லூப்ரிகேஷன். நீங்கள் 2 வீலரோ காரோ டோரோ ஏதோ ஒன்று ஒரு மூவிங் பார்ட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு லூப்ரிகேஷன் போட்டால் தான் சவுண்டு வராமல் இருக்கும், தேய்மானம் இல்லாமல் இருக்கும். எல்லாமே நம்ம ஜாயின்ஸ் எல்லாத்துலேயும் லூப்ரிகேஷன் இறைவன் இயற்கையாக படைச்சிருக்கான். ரிஸ்டில் இதில் லூப்ரிகேஷன் நடக்குது, ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. இதில் நடக்குது, இதில் நடக்குது, இதில் நடக்குது, இங்கே நடக்குது, இதில் நடக்குது, இதில் நடக்குது, இதில் நடக்குது. எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் வேலை செய்யுது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஜாயிண்ட் இருக்கிற இடத்துலலாம் லூப்ரிகேஷன் ஆயில் போடணும். 2 வீலர் 4 வீலர் சர்வீஸ் பண்ணுறவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா ஜாயின்ட்ஸுக்கும் கிரீஸ் அல்லது ஆயில் அப்ளை பண்ணுவாங்க. எவ்ரி டைம் இவ்வளோ ஆயில் போடணும்னு இருக்கு. 2 வீலர் சம்டைம் பழைய 2 வீலர்லாம் பெட்ரோலோடு சேர்த்து ஆயில் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. ஏன்? அங்கே பிஸ்டன் உள்ள சிலிண்டரில் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. டைரக்ட் பெட்ரோல் மட்டும் போட்டாக்க சீஸ் ஆயிடும். அதனால ஒரு பெட்ரோல்
1 லிட்டர் ஆஃப் பெட்ரோலுக்கு ஒரு 20-30 ml ஆயில் மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தணும். 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் நான் சொல்கிறேன். 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் அந்த மாதிரி மெக்கானிசம் வச்சுருப்பாங்க. ஏன் அந்த லூப்ரிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த லூப்ரிகேஷனை பண்ணுறவர் தேவதத்தனாகிய நம் தலைவர். இவனுக்கு எப்படி தெரியும் இதை பண்ணணும்னு சொல்லி? எனக்கே இப்பதான் தெரியும். தேவதத்தனுக்கு எப்படி தெரியும்? சிவபெருமான் சொன்னதுனால தெரியும். வேற எப்படி தெரியும்? தேவதத்தன் என்ற இமை காற்று நம் கண் வெளியானது உளராமல் இருக்கவும், நம்ம உளராமல் இருக்கவும், வெளியை பாதுகாக்கவும் இமைகளை இமைக்க செய்வது தேவதத்தன். சிவபெருமான் பார்த்திருக்கோம்ல, தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் தூவென் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன். இந்த சிவபெருமான் கண் இமைப்பாரா? சிவபெருமான் கண் இமைக்க. ஏன்? 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 அவனுக்கு லூப்ரிகேஷன் தேவையில்லை. அவன் கண்ணுக்கு லூப்ரிகேஷன் தேவையில்லை. ஏன்? அவன் கண்ணு மாயையால் செய்யப்படவில்லை. மாயையால் செய்யப்பட்டால் லூப்ரிகேஷன் வேணும். அவனுடைய உடல் அருள் உடல், அறிவு உடல், அன்பு உடல், ஞான உடல். அதுக்கு ஆயில் போடுறது, கிரீஸ் போடுறது, இன்ஜெக்ஷன் போடுறதெல்லாம் கிடையாது. நமக்காக அவன் உருவம் தாங்கி நிற்கிறானே தவிர நம்ம உடம்புல இருக்கிற இந்த பஞ்சபூதம் அவன் உடம்புல கிடையாது. தான் சிவபெருமானுடைய உடலுக்கும் நம்முடைய உடலுக்கும் வித்தியாசம். மாணிக்கவாசகரோட உட்கார்ந்து திருவாசகம் எழுதிக்கிட்டே இருந்தாரு. மாணிக்கவாசகர் உடல் மாயை, சிவபெருமானுடைய உடல் அருள். இது அருள் உடல்ங்கிறது மாணிக்கவாசகருக்கே தெரியல. ஒரு நாள் ஃபுல்லா 2 பேரும் நைட்டு ஃபுல்லா பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. முன்னால உட்கார்ந்தது சிவபெருமான்னு மாணிக்கவாசகருக்கு தெரியல. 2 நாள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவெண்ணைநல்லூர்ல சண்டை போட்டு கோர்ட்டு கேஸு ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்ணாரு. சுந்தரருக்கு தெரியல வந்திருக்கிறது சிவபெருமான்னு சார். நாம் ஒரு விழாவிலையோ ஒரு நிகழ்ச்சிக்கோ ஒரு அன்னம்பாளிப்பு செய்யும் பொழுது யாராவது வந்து உணவு எடுத்துக்கொண்டால் வந்தது சிவபெருமானா இருக்குமா? இருக்காது. சும்மா சயின்டிஃபிக் ப்ராபபிலிட்டி சொல்லுங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சவங்க சொல்லுங்க. வாய்ப்பு இருக்கா இல்லையா? சிவபெருமான் வரலன்னு எப்படி சொல்ல முடியும்? சிவபெருமான் வந்திருக்க சான்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சிவபெருமான் பக்கத்துல நிற்கிறாரு சுந்தரமூர்த்தி சுவாமி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்போதும் சிவபெருமானுக்கு அணுக்க தொண்டர் என்று பெயர், பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி. அப்படி திரும்பினார்னா ஐயா என்ன வேணும் அப்படி பக்கத்திலேயே நிற்கிறவர். சிவபெருமானுடைய வேர்வை ஸ்மெல்லுக்கு அவருக்கு வேர்வை வராது, ஏன்னா மாயையில செய்யப்படலை. ஒருவேளை சிவபெருமானுக்கு ஸ்வெட் ஆகும் அப்படின்னா அந்த ஸ்மெல் எப்படி இருக்குன்னு கூட சுந்தரருக்கு தெரியும். அவ்வளோ பக்கத்துல நெருக்கமான சுந்தரர், ஆழகால சுந்தரர் 2 நாளா சிவபெருமான்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. யோ கிழவா, ஹூ ஆர் யூ, கெட் அவுட். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அப்புறம் வா, அது வரைக்கும் உட்காரு. ஓலையாவது அதுவாது போ, முதல்ல வெளியில போ, அப்புறம் மீதியெல்லாம் பேசிக்கலாம். 5 மினிட்ஸ் டைம் கொடு, தாலியை கட்டிடுறேன் அப்புறம் பேசிக்கலாம். அதெல்லாம் முடியாது சொல்லிட்டார். சண்டைக்கு போயிட்டார். மறுநாள் கேஸ் நடக்குது, ஓலையெல்லாம் வச்சு பண்றாங்க, ஆர்கியூமெண்ட் நடக்குது, கோர்ட்ல நடக்கிற மாதிரி. இது சிவபெருமான்னு சொல்லி சுந்தரருக்கு தெரியல. சுந்தரரை விட நம்ம அறிவு பெரிய அறிவா? சுந்தரராலேயே சிவபெருமானை கண்டுபிடிக்க முடியலன்னா நாம் ஒரு அன்னம்பாளிப்பு செய்கின்ற இடத்திலே வந்து சாப்பிட்டவர்களே ஒருவர் சிவபெருமானாக இருக்க முடியாது அப்படின்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? நமக்கு தெரிந்த ஒரு உருவத்திலேயே சிவபெருமான் வந்திருக்கலாம்ல, புரியுதா? நம்ம தோழியாகவே வந்திருக்கலாம். வந்தது நம்ம தோழின்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம். சிவபெருமானா இருக்கும். தோழி எங்கேயாவது வீட்டில் உட்காந்துருப்பாங்க. மறுநாள் ஃபோன் பண்ணுவாங்க, நேற்று வரலான்னு நினைச்சேன், வர முடியாம போயிடுச்சு அப்படி சொல்லுவாங்க. நீ வரலையா? இங்க லாஸ்ட் ரோல உட்கார்ந்து இருந்தது யாரு? ஏவுண்ட பன்றிக்கு இறங்கி ஈசன் எந்தை பெருந்துரை ஆதியன்னால் கேவலம் கேளலாய் பால் கொடுத்தான் கிடப்பறிவார் எம்பிரானாவரே. தாய் பன்றி இறந்து விட்டது, பிள்ளைக்கு குட்டி பன்றிகளுக்கு பசி வருமே என்று சிவபெருமான் தாய் பன்றியாக மாறி அந்த அந்த
மலத்திலே அந்த அந்த டிச் என்று சொல்லக்கூடிய சாக்கடை நீரிலே படுத்து அந்த குழந்தைகளுக்கு தன் மார்பிலிருந்து ஒரு குட்டிக்கும் தனித்தனி மார்பில் தனி பைப் லைன் போட்ட மாதிரி எல்லாருக்கும் தனித்தனி லைன்ல எல்லா குட்டிக்கும் பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். குட்டிகள் எல்லாம் ஆடி பாடி குதிச்சு மேலே குதிச்சு கீழே குதிச்சு பால் குடிக்குது. இது சிவபெருமான்னு குட்டிகளுக்கு தெரியாது. தெரியாத அளவுக்கு அப்படி ஆக்ட் பண்ணிக்கிட்டு கொடுத்துருக்கிறார். ஒரு பன்றி தாய் செத்தா என்ன, குட்டிகளுக்கு பால் இல்லைன்னா என்ன? நம்ம ஆப்பிரிக்கால எத்தனையோ குழந்தைங்க பால் இல்லாம சாகு. மனித குழந்தைகள் குடிக்க தண்ணி இல்லாம தினந்தோறும் எத்தனையோ குழந்தைகள் சாகுறாங்க. ஒரு பன்றி குட்டி செத்து போனா என்ன? சிவபெருமானுடைய கருணையை பாருங்க. அந்த பன்றி குட்டிக்கு பசிக்குமே என்று தான் தாய் பன்றியாக மாறி தன் மார்பிலே பால் சுரந்து அந்த பன்றி குட்டி தாய்தான்னு நினைச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கு. வந்திருக்கிறது சிவபெருமான். நான் சிவபெருமான் வந்திருக்கின்றேன், ராஜாதி ராஜ கம்பீர கைலாயமலை நாதன் வருகின்றான், கைலாய வாத்தியங்கள் ஓதட்டும், எல்லா சிவகணங்கள் பூதகணங்கள் அவரு இவரு நாரதர் பிரம்மர் விஷ்ணுவர் எல்லாம் வர்றாங்க. அப்படி பன்றி குட்டிய வந்து பாலைக்குடி அப்படின்னா வந்து குடிக்குமா? ஓடி ஒளிஞ்சிரும். சிவபெருமான் எப்படி ஒரு ஆக்டர் பாருங்க, சூப்பர் ஆக்டர். தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார்னு ரஜினிகாந்த் சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கு என்ன பட்டம் கொடுக்கறது? சொல்லி முடிக்க முடியாது, அவ்வளவு பெரிய ஸ்டார். திருச்சிராப்பள்ளி என்கின்ற திருச்சி மலைக்கோட்டையிலே ஒரு பிரசவத்திற்கு துடித்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண், பிரசவம் பார்க்க உதவி செய்ய வருகின்ற தாய் வந்து கொண்டிருக்கின்றால் வர்ற வழியில தடையாகி விடுகிறது. ஐயோ அம்மா 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 இன்னும் வரலையே அப்படின்னு இவளுக்கு 2 வழி. அம்மா வரலன்ற ஒரு வழி, குழந்தை பிறக்கிற ஒரு வழி, நார்மல் டெலிவரி. அப்படி அழுது கத்திய சொல்லும்போது சிவபெருமான் அந்த கிழவி தாயாகவே வந்து இந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்க்கிறார். ஒரு பெண்ணுக்கு பிரசவம் ஒரு ஆண் எப்படி பார்க்க முடியும்? பிரசவம் என்ன பார்க்கலன்னா என்ன கெட்டு போயிடும் அந்த பொண்ணுக்கு? என்ன சிவபெருமானுக்கு என்ன குறைஞ்சி போயிடும்? இந்த பெண்ணுடைய தாய் எப்படி இருப்பாளோ, அவளுக்கு முடி ஒயிட்டா இருக்கும்னா இவர் ஒரு ஒயிட் முடியை வச்சுக்கிட்டு, அவளுக்கு முகமெல்லாம் சுருங்கி இருக்குன்னா இவளும் அது மாதிரி வச்சுக்கிட்டு, அவர் வெள்ளை வேஷ்டியைத்தான் ட்ரெஸ்ஸா போட்டிருப்பா, பிளவுஸ் கூட போட்டிருக்க மாட்டான்னா அதே வேடத்துலையும் வந்து இந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்து அம்மா வலிக்குதுமா அப்படி இப்படின்னு அம்மான்னு அந்த பெண்மணி தன்னுடைய தாய் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. பிரசவம் பார்த்தாச்சு, குழந்தை பிறந்தாச்சு, அந்த ஒரிஜினல் அம்மா வந்துட்டாங்க. பார்த்துட்டு இது யாரு அது யாரு? தாயும் ஆனேன் அப்படின்னு தாயுமானவராக சிவபெருமான் ஒரு பெண்ணுக்கு, தன் பெண்ணுக்கு இல்லை, முருகனுக்கு பிரசவம் பார்க்கல, விநாயகர் மனைவிக்கு பிரசவம் பார்க்கல, யாரோ ஒரு பெண்ணுக்கு, பிரசவ வழியால் துடிக்கின்ற பெண்ணுக்கு அந்த பெண்ணுடைய அம்மா போல வேடமிட்டு சிவபெருமான் பிரசவம் பார்த்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு கஷ்டம் வந்தா தாங்க மாட்டாரா? என்னுடைய அம்மா இறந்து விட்டால் என்னுடைய அம்மாவாக இருந்து என்னை பார்த்துக்க மாட்டாரா? பார்த்துக்குவாரா? பன்றி குட்டியோட அம்மா இறந்ததுக்கு தாய் பன்றியா மாதிரி பால் கொடுத்தவன், நான் இவ்வளவு திருநீர் வச்சிருக்கேன், உருத்திராகம் வச்சிருக்கேன், நமச்சிவாயம் சொல்றேன், ஸ்டிக்கர் வச்சிருக்கேன், பஞ்சபுராணம் பாடுறேன், பதி பசு பாசம் நடத்துறேன், எங்க அம்மா இறந்துட்டா சிவபெருமான் என்னை எங்க அம்மாவாக இருந்து பார்க்க மாட்டாரா? விட்டுட்டு போயிடுவாரா? எக்கேடோ கேட்டுப்போ, பன்றியை விட நீ ஒன்றும் உயர்ந்தவன் இல்லை அப்படின்னு போயிடுவாரா? ஏன் நம்ம சிவபெருமானை நம்ப மாட்டேங்கிறோம்? சிவபெருமானை நம்பினா எல்லாம் சரியாயிடும். சரி, 10ஆவதாக தனஞ்சயன் என்ற காற்று. தனஞ்சயன் பேரை மறந்துடாதீங்க. இந்த காற்றுக்கு பெயர் வீங்கல் காற்று. இந்த செல்ஸ் இருக்குல்ல, பாடியில் இருக்கிற எல்லா செல்ஸையும் பெருசாக்கி உடம்புல இருக்கிற 9 ஓட்டைகளையும் முதல்ல அடைக்கிற காற்று. எவ்வளவு பெரிய பணி பாருங்க. உயிர் போன பிறகு நம்மளுடைய உயிர் உடலை விட்டு பிரிகின்ற நேரத்துல இருந்து வேலையை ஆரம்பிச்சு அந்த பிரிஞ்சிருச்சுன்னா அந்த டைம்ல அந்த டிரான்சிஷன் டைம் சொல்லுவாங்க. இப்போ நான் இங்கேருந்து யூஎஸ் போகணும், இல்லை வேற ஏதாவது யூகே போகணும், இல்லை சைனா போகணும் அப்படின்னா இங்கேருந்து தாய்லாந்து போயிட்டு தாய்லாந்து டு சைனா போங்கம்பாங்க, இல்லைன்னா ஹாங்காங் போயிட்டு ஹாங்காங்லேருந்து சைனா போங்கம்பாங்க. அது போல் டிரான்சிட் ஃப்ளைட் மாதிரி இந்த டிரான்சிஷன் நடக்கிற டைம்ல இந்த தனஞ்சயன் நம்மை காப்பாற்றுகிறான். எப்படி காப்பாற்றுகிறாரு? நாம் உயிருடன் இருக்கும்போது மேலே சொன்ன 9 வாயுக்களும் எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கும்.
ஆனால் தனஞ்சயன் இயங்க மாட்டான். தனஞ்சயன் மாறி இயங்கிட்டான்னு வச்சுக்கங்க, என்னுடைய உடம்புல இருக்கிற அத்தனை ஹோல்ஸும் அடைச்சிரும். தனஞ்சயன் இயங்குனா இது எப்படி இருக்கு? விரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பிணங்கள்லாம் விரைச்சு போயிடுது இல்ல. ஒரு நாய் பார்த்தீங்கன்னா தெரியும், அடிப்பட்ட நாய்கள் எங்கேயாவது ரோட் சைடில், மலேசியாவில் நாய் அதிகமாக இல்லை, எங்கள் ஊரில் டெய்லி நீங்கள் எங்கேயாவது வெளியில் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வந்தால் ஒரு செத்து போன ஒரு நாயையும் பார்க்க, ஆக்சிடென்ட் ஆன ஒரு நாயை பார்க்கலாம், அந்த நாய் மேலே இடித்து ஆக்சிடென்ட் ஆன ஒரு மனுஷனையும் பார்க்கலாம். தினந்தோறும் எல்லா ரோட்லையும் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம் இது எங்கள் ஊரில். இந்த நாய் முதல்ல அடிபட்டிருக்கும், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதெல்லாம் ரொம்ப ஸ்டிஃப் ஆகி இவ்வளோ பெரிய நாயாயிடும். முதல்ல இவ்வளோவா இருந்தது, இப்போ இவ்வளோ பெருசாகிடுது. ஏன்? தனஞ்சயனுடைய வேலை. நாம் உயிருடன் இருக்கும்போது அது மற்ற வாயுக்கள் எல்லாம் வேலை செய்யும், தனஞ்சயன் பேசாம இருக்கும். என்று வருமோ? லைஃப்ல ஒரே ஒரு டைம் தான் தனஞ்சயனுக்கு வேலை. மற்ற 9 காற்றுல 8 காற்றுக்கு எப்போதும் வேலை. இந்த லிட் மெயின்டைன் பண்ற காற்றுக்கு தூங்கும்போது வேலை கம்மி, லெஸ். தனஞ்சயன் பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும் வேலையே இல்லை. இறந்தால் வேலை. அன்று ஒரு நாள் தான் வேலை, அதுக்கப்புறமும் வேலை அவனுக்கு. புரிஞ்சுக்கணும், அடுத்த பிறவி வரைக்கும் அவனுக்கு வேலை இருக்கு. தனஞ்சயன் என்ற வீங்கல் காற்று நாம் உயிருடன் இருக்கும்போது மேலே சொன்ன 9 வாயு அதன் வேலைகளை செய்யும். இறக்கும் நேரத்தில் இந்த 9 வாயுக்களின் பணிகளும் ஒவ்வொன்றாக நின்று. உயிர் பிரியுதுன்னு சொல்றோம் இல்லையா, டெட் பாடி. டெட் பாடிக்கு முன்னாடி என்னென்ன நடக்கும்? இந்த 9 வாயுக்களும் அதன் ஃபங்க்ஷனை நிறுத்தும். இந்த கூர்மன் கண்ணை ஒருத்தர் நகர்த்துவாருன்னு சொன்னமே, அவர் நகர்த்த மாட்டார், பேசாம நின்றுவார். மோஷனை ஒருத்தர் வெளியில தள்ளுவாருன்னு சொன்னமே, அவர் தள்ள மாட்டார். அப்புறம் வேற யாரு? மூளையிடுற கட்டளைப்படி உயிர்களுக்கு உடல்ல எல்லா இடத்துக்கும் அந்த எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணி அனுப்புவாரு அப்படின்னமே, அவர் பண்ண மாட்டார். ஆக ஒருத்தரும் என் வேலையை நான் முடிச்சுட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன், இந்தாங்க கீ வச்சுக்கோங்க. ஒரு பேங்க்குக்கு போனீங்கன்னா, பேங்க்ல கேஷ் கவுண்டரில் இருக்கிற பேங்க் அவர் முடிஞ்சவொடனே கேஷ் கவுண்டர் கீயை க்ளோஸ் பண்ணி மேனேஜருக்கு கொண்டு வந்துருவார். லாக்கரில் இருக்கிறவங்க அதை க்ளோஸ் பண்ணி மேனேஜர்கிட்ட கொண்டு வந்து வச்சுருவாங்க. வாட்ச்மேன் வேறு ஏதாவது ஒரு ஏடிஎம்மோ இல்லை பிரிண்டரோ கம்ப்யூட்டர் சிஸ்டம் அதெல்லாம் லாக் பண்ணி மேனேஜர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதுபோல் இந்த 9 பேரும் அவங்க லாக்கர் கீயை கொண்டு வந்து, என் வேலை முடிஞ்சிருச்சு, எனக்கு இனிமேல் இந்த உடம்புல வேலை இல்லை, நான் கிளம்புறேன், நீ பார்த்துக்க அப்படின்னு தனஞ்சயன்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ தனஞ்சயன் எல்லா வேலையும் செய்யணும். இந்த நிலையில்தான் தனஞ்சயன் செயல்பட தொடங்கும். நுண் கிருமிகளை தூண்டிவிட்டு, எல்லாம் ரொம்ப டீப்பாக படிக்கணும். இப்போதான் நமக்கு உயிர் போயிடுச்சா போகலையான்ற சந்தேகம். இதெல்லாம் இது எப்படி நடக்கும்? உயிர் இருந்தால் தான் கிருமிகள் வளரும். உயிர் போயிடுச்சுன்னு சொல்கிறோம், போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி தனஞ்சயன் வேலை செய்யுது? சிவபெருமான்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. நுண்கிருமிகளை தூண்டிவிட்டு வெளியே இருந்து காற்று உள்ள போகாது. காற்று போகாத அளவுக்கு அந்த மெம்பரைன் என்று சொல்லக்கூடிய இந்த பேசேஜை லாக் பண்ணிடுவாரு தனஞ்சயன். ஒளி உள்ள போக முடியாது, இந்த ஓட்டையை லாக் பண்ணிடுவார். வெளியிருந்து பார்க்க ஹோல் தெரியும், உள்ள லாக் ஆயிடும். உடல் தோல் மற்றும் தசைகளை வீங்கி, எங்கெங்கெல்லாம் உடம்புல ஸ்பேஸ் இருக்குதோ அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி பெருசாக்கி விரைக்க செய்யும். இதனால் இதை வீங்கல் காற்று, வீங்கல்னா வீங்குறதுன்னு சொல்லுவோம், பல்ஜ் ஆகிறது, விரைத்து போகிறது, அப்படிப்பட்ட காற்று இது. வெளியூர் செல்லும் பொழுது பெரிய பங்களாவை உடனே, இதில் தான் உதாரணம் வரலையே, உதாரணம் தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம், உடம்பை பற்றி தானே படிக்கிறோம், இருந்தாலும் இதில் உதாரணம் வந்துருச்சு பாருங்க. வெளியூர் செல்லும் பொழுது நம்ம வீட்டில இருந்து நம்ம லாக் பண்ணிட்டு வெளியில போகும் பொழுது பெரிய பங்களா அதை பூட்டுவது போல உயிர் பிரியும் போது 9 வாயுக்களும் தம் வேலைகளை நிறுத்திவிட்டு நெஞ்சுக்கு அருகே வந்து நிற்கும். சிவசிவா சிவசிவா. யாருடைய கட்டளைப்பா இது? யாருடைய கட்டளையில் இதெல்லாம் இயங்குகிறது? இந்த காற்று இப்படியே போயிடும், இந்த காற்று இப்படியே போயிடும். ஒரு வீக் டேஸ்ல 7 காற்று ஒர்க் பண்ணோம், சாட்டர்டே சண்டேனா 3 காற்று தான் ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு வீக்லி 2 days லீவ் வேணும்ல.
வீக்லி 8 hour டே எவ்ரிடே 8 hours ஸ்லீப் வேணும்ல. அப்படிலாம் நம்ம காத்து தூங்க ஆரம்பிச்சது, லீவ் போட ஆரம்பிச்சது, மெடிக்கல் லீவு, கேஷுவல் லீவ், ஃபெஸ்டிவல் லீவ், என்டர்டெயின்மெண்ட் லீவ் எல்லாம் போட்டு கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்ததுன்னா என்ன ஆகுறது? நம்ம சிவசிவா, எப்படியெல்லாம் என்னை பாதுகாக்கிறீங்க பெருமானே. தம் வேலைகளை நிறுத்திவிட்டு நெஞ்சுக்கு அருகே வந்து நிற்கும். ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டபடி நவ துவாரங்கள் என்ற உடலின் 9 ஓட்டைகள். நவன்னா 9. एक दो तीन चार पांच. पांचना पंचपुराण. 5 6 7 8. 8ना 8. 9 9ना 9. 10னா 10. அந்த 9 துவாரங்கள் என்ன ஆகும்னா 9 துவாரங்கள் வழியா அந்த உயிர் வெளியில போகும். 9 துவாரங்கள்ல ஏதாவது ஒரு துவாரத்துல வெளியில போகலாம். எவ்வளவு பெரிய சயின்ஸ் பாருங்க. ஒரு டாக்டர், நீங்க ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா மினிமம் ஒரு 100 புக்ஸ் படிக்கணும். மோர் தென் 100. எத்தனைன்னு சொல்ல முடியாது. மினிமம் நான் சொல்றது. நீங்க இன்னும் லைப்ரரியில் ரெஃபர் பண்ணா 1000 புக் படிப்பாங்க. 6 இயர்ஸ் 10 இயர்ஸ். ஒரு மாஸ்டர் டாக்டர் 1000 புக்ஸை பிரட்டிருப்பார். 1000 புக்ஸ்ல ஒரு ½ பேஜ்ல ஒரு பேராகிராஃப் கூட உயிரை பத்தி கிடையாது. வேற என்ன படிச்சீங்க? நவ துவாரங்களில் ஏதாவது ஒன்று வழியாக இந்த உயிர் போகும். எது வழியாக போகும்? நவ துவாரங்கள் எது? அது கண்ணுல 2 ஓட்டை இருக்கு, மூக்கு 2, 2 4 ஆச்சு, வாய் 1 5 ஆச்சு, காது 2 7 ஆச்சு. 7 இங்க தலையிலேயே 7 இருக்கு. அதுக்கப்புறம் வேற எங்க இருக்கு? 7 வாய் 1 சொன்னா, கண்ணு 2, காது 2 4 கணக்கு விட்டு போயிடுது. மூக்கு 2 6, வாய் 1 7, 7 இன்னும் 2 தானே? ஓகே நவதுவாரங்கள் தானே. இன்னும் 2 மோஷன் போற ஹோல், அல்லது அது 1 8 யூரின் போற ஹோல். ஆக நமக்கு உயிர் போயிடுச்சு அப்படியே இருக்காங்க. சினிமால எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? நீ என்ன பண்ண? உன்னை யாரு பழி வாங்கினானோ அவனை நீ பழி வாங்கணும், அப்பதான் என் ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு அப்படியே அந்த ஹீரோ கையை பிடிச்சிக்கிட்டு அப்படிம்பாங்க. உடனே படம் ஓவர், இன்டர்வல் அப்படின்னு போடுவோம். எப்படி உயிர் போகும் என்றால், உயிர் இந்த 9 ஓட்டைகளிலே ஏதாவது ஒன்று வழியாக போகும். கண் வழியாக போகும், மூக்கு வழியாக போகும், காது இந்த பக்கத்துலையும் போகலாம், இந்த பக்கத்துலையும் போகும், வாய் வழியாக போகும், மோஷன் போற துவாரம் வழியாக போகும். அந்த பேசேஜ் வழியா உயிர் போயிடும். யூரின் போற பேசேஜ் வழியா போயிடும். கீழே இருக்கிற அந்த 2 ஹோல் வழியா போனா நம்மளுடைய ஆன்மா அறிவு, ஆன்ம வளர்ச்சி எல்லாம் ரொம்ப லோவில் இருக்குன்னு அர்த்தம். வாரத்துக்கு மினிமம் ஒரு தடவையாவது கறி சாப்பிட்றோன்னு அர்த்தம். கீழே போன கொஞ்சம் இந்த சதியை கிரியை யோகம் ஞான நிலைக்கு வந்து இதெல்லாம் சைவ சித்தாந்தமெல்லாம் படித்து அசைவமெல்லாம் சாப்பிடாம கொஞ்சம் வந்தோன்னா வாய் வழியாக போக வாய்ப்பு இருக்குது. இறைவன்கிட்ட வேண்டிக்கலாம், கொஞ்சம் ரைஸ் பண்ணி கொடுங்க. இன்னும் உயர்ந்த ஆன்மாக்களுக்கு மூக்கு வழியாக போகலாம், இன்னும் உயர்ந்த ஆன்மாக்களுக்கு காது வழியாக போகலாம் இந்த ஆக்சிஸ், இன்னும் உயர்வான ஆன்மாக்களுக்கு கண் வழியாக போகலாம். இருக்கிறதுலேயே உயரம் அதுதானே. உயர்ந்த ஆன்மாக்களுக்கு கண் வழியாக போகலாம். இன்னும் உயர்ந்த ஆன்மாவுக்கு புதிதாக ஒரு இடம் வழியா கபாலம் என்று சொல்லக்கூடிய கபாலம் வெடிச்சு அந்த குருநாதர்களுக்கெல்லாம் வந்து கபால தாமரை வேந்து இது வழியா இங்க ஒரு சாஃப்ட் இருக்குல்ல, குழந்தை சின்ன குழந்தைக்கு அமுக்கி பார்த்தோம்னா தெரியும். மற்ற இடங்கள்லாம் ஹார்டா இருக்கும், இந்த இடம் மட்டும் குழந்தைங்களுக்கு ரொம்ப அழுத்தாம இருக்கும், சாஃப்டா இருக்கும். அது இப்பவும் இருக்கு. மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இந்த இடம் கொஞ்சம் சாஃப்டா தான் நமக்கு இருக்கு. ஏன்னா அது உடையணுங்கிறதுனால இருக்கு. நம்ம இந்த சரிய கிரியை யோக முறையை சரியா பயின்றோம்னா அது வழியா போகும். அப்படி இல்லைன்னா அந்த தொப்புள் என்கின்ற அந்த நாபி அது வழியா போகும். இது போல நவ துவாரங்கள் அல்லது தொப்புள் அல்லது இது தொப்புள் வழியா போறது, இது வழியா போறது, அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல். நவ துவாரங்கள் வழியா போறது எல்லாருக்கும் தினந்தோறும் போய்கிட்டு தான் இருக்கு. இந்த தனஞ்சயன் இது வழியா வெளியேறுவார். ஏன் இது அப்படி அடைக்கிறாரு அப்படின்னா, வேற ஒரு ஆன்மா, ஒரு பேய் பிசாசு வந்து இது உள்ள நுழைஞ்சிடக்கூடாது.
இன்னொரு உயிர் வந்து இது உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. சுத்திக்கிட்டு இருக்குல்ல, புல்லாய் கூடாய் புழுவாய் மரமாய் பல்லுருவமாய் பல பறவையாய் கல்லாய் மனிதராய் பேயாய். பேயாயே இருக்கு சிலது. நம்ம வீட்டிலேயே 1-2 இருக்கும். பேயாய் அதெல்லாம் வந்து நம்ம உடம்புல நுழைஞ்சிட்டா என்ன பண்றது? திருமூலருடைய கதை உங்களுக்கு தெரியும். கூடு விட்டு கூடு பாயிரும். மூலன் நினைக்கிறேன். மூலன் அவன் இறந்துடுறான். அவனுடைய இந்த உயிர் போய் அந்த உடம்புக்குள்ள நுழைஞ்சு அவனாக ஆயிடுது. இவருடைய உடம்பு ஓரமா வச்சுட்டு போயிடுறாரு. அது திருமூலர் கதை, திருமந்திரம் தோன்றிய கதை. இப்ப தனஞ்சயன் மற்ற காற்றுக்களையும் அழைத்து கொண்டு வெளியேறும். தனஞ்சயன் தான் கடைசியா போறவர். இப்போ நல்லா கவனிச்சிங்க. ஏற்கனவே நம்ம படிச்ச பாடம் தான். இறைவன் 36 தத்துவங்களை இந்த உயிர்களோட கூட்டும் பொழுது முதல் 5 சிவ தத்துவம், அதை விட்டுருங்க. முதல்ல மாயையை சேர்த்தார். மாயைக்கு அப்புறம் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், குருடன். அதுக்கப்புறம் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். அதுக்கப்புறம் கண்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், 24, அப்புறம் ஒரு 6, 30, 31 தத்துவம். 24 தத்துவங்கள்ல நம்ம இப்பெல்லாம் எதை படிக்கிறோம், எதை அனுபவிக்கிறோம், என்ன தவறு செய்யறோம், என்ன மனதாலும் மொழியாலும் செயலாலும் என்ன வினைகள் செய்யறோமோ அதெல்லாம் சுருங்கி 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 மாயை உயிர் அந்த ஃபர்ஸ்ட் காரண உடல்ல போய் உட்கார்ந்துரும். அதுதானே அடுத்த பிறவிக்கு நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? பழைய பிறவிகள்ல நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் சஞ்சிதம் மாதிரி மலை மாதிரி அங்க குவிஞ்சு இருக்கு. அங்க குவிஞ்சு இல்லை, இங்கதான் குவிஞ்சு இருக்கு. அங்க என்ன இருக்கு? சொல்லும் போது அப்படி சொல்லுவோம், மலை மாதிரி இருக்கு. மலை மாதிரி எங்க இருக்கு? உயிர்ல தான் இருக்கு. தனியா கோடவுன் போட்டு அதுக்கு ஒரு தனியா ஒரு ஐலாண்டை வாடகைக்கு எடுத்து எல்லாருடைய பாவம் வினையெல்லாம் அங்க வச்சுக்க, நல்ல வினையெல்லாம் இங்கே வச்சுக்க, அப்புறம் இவருக்கு கொஞ்சம் அங்கேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வாங்கலாம் சொன்னா சிவபெருமானுக்கே கன்ஃபியூஷன் ஆயிடும். அப்படிலாம் கிடையாது. எல்லாம் அந்த மாயையில் சுருங்கி அந்த உயிரோட ஒட்டிக்கும். என் மாயை என் உயிரோட தான் ஒட்டி இருக்கும். நான் செஞ்ச பாவம் புண்ணியம் என் பிள்ளைக்கு போய் ஒட்டிக்க. என் பிள்ளை அவன் என்ன பண்ணுவான் பாவம்? அவனுக்கு போய் ஒட்டார், எனக்கு தான் ஒட்டும். அப்படி இந்த தனஞ்சயன் பணி செய்கின்றார். இந்த அளவில் நமக்கு பாடம் முடிகிறது. எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாடம், எவ்வளோ ஒரு சயின்டிஃபிக் பாடம், எவ்வளோ ஒரு சிம்பிளான முத்திரைகள். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிச்சிருக்கேன். இது ஃபைனல் இல்லை, இது பர்ஃபெக்டாக இருக்காது. இது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டீசர் மாதிரிலாம் இருக்கு, தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு உங்களை நான் டீஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் முழு ஞானத்தை இதுக்கு சம்மந்தப்பட்ட நூல்களை வச்சு இன்னும் படித்து பலனை பெறுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். இன்று நான் பார்த்தது தசவாயுக்கள் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களிலே ஏர் என்று சொல்லக்கூடிய இந்த காற்று, அதோடைய சப்டிவிஷன் 10 டிவிஷனாக இருக்கிறது. முதல் டிவிஷன் உயிர் நிற்பதற்கு காரணம், லாஸ்ட் டிவிஷன் ஆகிய தனஞ்சயன் உயிர் ஒழுங்கா போறதுக்கான காரணம். ரொம்ப அருமையா, மீதி எல்லாம் உயிரை இயக்குவதற்கான காரணம். ஆக படைத்தல், காத்தல், அழித்தல் அல்லது ஒடுக்குதல், இதுக்குள்ளேயே இந்த இந்த 10 காத்துக்களுக்குள்ளேயே ஒரு 3 தொழிலை சிவபெருமான் நடத்தும். என்னை படைத்தல், என் ஃபேமிலியை என்னை காத்தல், என்னை ஒடுக்குதல் அப்படி இல்லை. இந்த 10 காற்றுக்குள்ளேயே இந்த சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க பாரு. சீஃப் ஆர்கிடெக்ட், சீஃப் இன்ஜினியர், சீஃப் சயின்டிஸ்ட், சீஃப் டாக்டர், எப்படி வேணாலும் அவர் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சிவபெருமான் அணிந்திருக்கின்ற திருநீரை நாம் அணிந்திருக்கின்றோம். அவனுடைய பெயரை, நாமத்தை நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாயா நமச்சிவாயா என்று நாம் சொல்கின்றோம். அவன் நடத்திய பாடம் நமச்சிவாய, பதி பசு பாசம் என்பது பதின அவனை பற்றிய பாடத்தை அவனே இயற்றி அவனே சொல்லிக் கொடுத்து அவனே கதாநாயகனாக இருக்கின்ற பாடத்தை நாம் படிக்கும் பொழுது இறைவன் நமக்கு நன்மைதான் செய்வான், தீமை எப்படி செய்வான்? அவனை போய் தவறா புரிஞ்சுக்கிட்டு என்னை சோதிக்கிறார், என்னைய வாட்டுகிறார், என்னைய ஒடிக்கிறார், என்னைய உடைக்கிறார், அப்படிலாம் அவனுக்கு போய் தேவையில்லாமல் குற்றம் சுமத்துகிறோம். நாம் சுமத்தினாலும் சுமத்தாவிட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆக இந்த நமசிவாய என்கின்ற மந்திரத்தை தினமும் சொல்லி 4வரின் பொற்றாளை நாம் வணங்கி இந்த 4வர் காட்டிய வழிமுறையாகிய சரியை, கிரியை, யோகம், ஞானத்திலே நாம் நின்று சச்சிதானந்தம், பேரானந்தம் என்ற முத்தி என்கின்ற ஒரு நிலை, வீடு பேறு, பேரானந்தம், சிவானந்தம், சிவமாம் தன்மை அனைத்தையும் பெற வேண்டி
நானும் பெற வேண்டி நீங்கள் எல்லாம் பெற வேண்டும் என்று வாழ்த்தி வகுப்பை நிறைவு செய்கின்றேன்.